ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து பழக்கம் இல்லை. ஸோ 6 மணின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 5:45 வந்துட்டேன். தெரியாது 7:15 தான் ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் கார் பார்க்லேயே கார் அந்த பக்கம் பார்க் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எப்போ உள்ளே வரலான்னு சொல்கிறாங்களோ அப்போ நான் வந்துக்கலான்னு. ஸோ நான் லேட்டாக வரல. ஸோ தப்பாக நினச்சிக்காதுங்க. 5:45 உங்கள் எல்லாருக்கும் முன்னாடி வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி நிறைய பேசணும்னு நினச்சேன். பட் தூக்கம் பசி எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஹோப்ஃபுல்லி ரிமெம்பர் எவ்ரிதிங். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். ஸோ எல்லாம் சொல்கிற மாதிரி அம்ரிஷ் இஸ் த hero. It should be the center point, he and his team. So I wish him all the best. He's a very young or a talented upcoming musician and music director. And அவர் சொல்லியிருக்காரு, நான் பேசும்போது மீட் பண்ணும்போது ஒரு தரம் சொன்னார், இது மாதிரி எந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு ரொம்ப ஃபேமஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் நடித்த படத்தில் அவர் வந்து அதுக்கு ஒரு ப்ரைமரி கான்ட்ரிபியூட்டராக இருந்தார் அப்படின்னு. எனக்கு அதை மற்ற இன்னொரு மியூசிக் டைரக்டர், பட் ஐ நோ தட் அவர் ஒரு அம்ரிஷ் தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஹிட் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதுக்கு ஒரு ப்ரைமரி கான்ட்ரிபியூட்டராக இருந்திருக்காரு. டுடே ஐ எம் வெரி ஹாப்பி. இது மாதிரி அவருக்கு வந்து இண்டிபெண்ட்டாக பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் டேலண்ட், இமென்ஸ் டேலண்ட் யூ ஹேவ். ஸோ அந்த டேலண்ட்டை வந்து ஷோகேஸ் பண்ணுங்கள். ஸோ ஐ கங்க்ராச்சுலேட் யூ, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இது மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணும். நிறையா நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ணி முன்னுக்கு வரணும். அண்ட் உங்கள் ஸ்டூடியோவில் வேலை செய்கிறவங்க எல்லாரும், யுவர் அசிஸ்டன்ட்ஸ், யுவர் ஃபெலோ மியூசிஷியன்ஸ், லிரிசிஸ்ட் அண்ட் த சிங்கர்ஸ் இன் திஸ் ஆல்பம், எல்லாருக்கும் மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட். எல்லோரும் டன் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நெக்ஸ்ட் வந்து நான் முருகன் சார் பற்றி சொல்கிறேன். ப்ரொடியூசர். சில நேரத்தில் நம்ம வந்து ஒரு க்ரியேட்டிவாக டிரெக்டர் சைட்லேயோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட் சைட்லேயோ ஒரு ஸ்கிரிப்ட்லேருந்து கொஞ்சம் டீவியேட் பண்ணி இது மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரொடியூசர்கிட்ட போகும்போது, எக்ஸ்ட்ரா ஒரு சாங்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வேறு மாதிரி ஒரு ரீஷூட்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக போகும்போது அவங்க ஹெசிடேட் பண்ணுவாங்க. எனக்கு ஃபில்ம்னா ஒரு பட்ஜெட் இருக்கும், அதோட ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை டீவியேட் பண்ணால் எங்கே போய் முடியுன்றது தெரியாது. ஸோ அது நியாயமாக அவங்க வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லேயே ஐ திங்க் ஒரு ஹாஃப் த ஃபில்ம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புதுசாக இவரே ஒரு ஐடியா கொண்டு வருவார் முருகன் சார். தட் இஸ், நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாலோ இல்லை சித்திக் சார் சொன்னால் இல்லை அவரே போய் ஒரு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்ல, இது எக்ஸ்ட்ரா பண்ணால் இது இல்லை, ஃபைட்டு கொஞ்சம் பெருசு பண்ணலாம், 4 days வேணாம் 10 days ஃபைட். இது மாதிரி ஒரு ஆச்சரியமான ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தோணினார். ஆனால் எதுக்கு பண்ணுறாருன்னா, படத்துக்கு நானும் ஒருத்தரம் கூப்பிட்டு சொன்னேன் ஒரு நாளைக்கு, சார் நம்ம வந்து இது வந்து ஒரு ப்ராஜெக்டாக நம்ம ஐடியேட் பண்ணோம், அது வந்து அந்த ஒரு மெஜரில் இருந்தாலே கரெக்டாக இருக்கும்ல, நம்ம வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு. இல்லை சார், படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, இது வந்து இது பண்ணால் இன்னும் பெட்டராக வரும், இது இன்னும் பெட்டராக வரும்ன்ற ஒரு அந்த பேஷன், அந்த ஆர்வம் வெரி ரேர் டு சி இன் அ லாட் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் டுடே. அது தப்பு ரைட்டுன்றது சொல்ல, பட் எனக்கு அந்த பேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இது மாதிரி ப்ரொடியூசர்ஸ், இவர் வந்து இதில் வந்து நிறையா சக்ஸஸ் இவருக்கு வரணும், இது மாதிரி நிறையா படங்கள் பண்ணோம், அந்த பேஷன், அந்த ஒரு ஆர்வத்தை எல்லா ப்ராஜெக்ட்லேயும் காட்டுவார். அது ஒரு ட்ரூ லவர் ஆஃப் சினிமா. ஸோ நிறைய பேர் பெரியவங்களாம் பேசினாங்க, சொன்னாங்க இது மாதிரி இண்டஸ்ட்ரியிலேருந்து இது மாதிரி அட்வான்ஸ் இது வாங்கலைன்னு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ணல, அது என் கடமை, எனக்கு அதான் நியாயமாக தோன்றுறது. எல்லாருக்கும் தெரியும் இண்டஸ்ட்ரியில் வந்து எப்படி இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் ஃபண்டிங் நடக்குது. அண்ட் அதுலேயும் தப்பு இல்லை, பட் சொல்கிறேன், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வாங்குறாங்கன்றது தெரியும். ஸோ நம்ம எல்லாருக்கும் பே பண்ணாமல் படம் ரிலீஸ் ஆக முடியாதுன்றதும் தெரியும். ஸோ எதுக்கு நான் முன்கூடியே இவ்வளோ மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸை வாங்கிட்டோ இல்லை பேமெண்ட் ஷெட்யூல் கேட்டுட்டோ எதுக்கு நம்ம பண்ணணும்? இதை மற்றவங்களாம் அதான் பண்ணணுன்றது சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. பட் நான் எப்படி தான் பண்ணுவேன், எனக்கு தான் வந்து சென்சிபிளாக தோன்றுறது. அண்ட் நான் முருகன் சாருக்கு மட்டும் இது பண்ணல, இந்த வருஷம் நான் 4 படம் பண்ணியிருக்கேன், 4 படமும் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி தான் பண்ணணுன்றது, இது மாதிரி தான் நான் பண்ணுவேன்றது நிச்சயம், மற்றவங்க எப்படி பண்ணுவாங்கன்றது நான் சொல்ல முடியும். அண்ட் ஸோ முருகன் சார் எல்லாம் சொன்னாங்க, சாப்பாடு எல்லாருக்கும் போட்டாங்க. பட் ஆக்சுவலாக நான் நிறைய இடத்துல போய் சாப்பிடுவேன், சாப்பாடை தேடியே சில டூர்ஸ் எல்லாம் போவேன்.
அண்ட் சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். அவர் மாதிரி சமைச்சு நான் சாப்பிட்டு ரொம்ப ரேர் அது மாதிரி அவ்வளோ அருமையாக சமைச்சிருக்காரு சார். எங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு லஞ்ச் கொடுத்தாரு, அவரே சமைச்சு. நான் நினச்சேன் ஏதோ சரி நானும் சொல்லுவேன், நானும் சமைப்பேன் அப்படின்னு சொல்லுவேன், அது மாதிரி ஏதோ இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் இல்லை, அவர் அதில் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் சாப்பிட்டதெல்லாம் என்னென்ன ரெசிபிலாம் அவரே கண்டுபிடிச்சி ரீக்ரியேட் பண்ணுறாரு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் பர்சன். என்ன எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப பாசிட்டிவான பர்சன். ஸோ அவருக்கு இந்த படம் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு தெரியும். அண்ட் அதனாலேயே அம்லா சொன்ன மாதிரி நாங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிறது முக்கியம் இல்லை, அவருக்காக இந்த படம் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். மேலும் மேலும் நிறையா படங்கள் அவர் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு சித்திக் சார். சித்திக் சார், நீங்கள் எனக்கு தேங்க்யூ சொல்ல வேணாம். எனக்கு வந்து உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் தான் தேங்க்யூ சொல்லணும். நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு டைரக்டர், சச் அன் அக்கம்ப்ளிஷ்டு டைரக்டர். நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன், நம்மளோட சீனியர் டைரக்டர்ஸ். பட் ஆனால் சித்திக் சார் மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அப்பார்ட் ஃப்ரம் அவரோட ஸ்கிரிப்டிங் சென்ஸோ அந்த காமெடியெல்லாம் அன்பீட்டபுளாக இருக்குது. பட் அதை தவிர அவரோட ஒரு நல்ல குவாலிட்டி பொறுமை ஒன்று இருக்குது, அதை நம்ம எல்லோரும் கற்றுக்கணும். இதை வந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், பட் அவர் மாதிரியான பொறுமை ப்ராக்டிஸ் பண்ணி நான் யாரும் பார்த்ததே இல்லை. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பர்டிகுலர் சீனில் நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு லொக்கேஷனில் இருந்தோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்றைக்கி அந்த ஷூட்டிங் நடக்க முடியாது அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு, யாரோ ஒருத்தர் வரலை. ஸோ அப்போது யார் மேலேயும் தப்பு இல்லை, ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் கேப். ஸோ அப்போ அப்படியே இன்றைக்கி வந்து பின்ன இருக்காதா, வர முடியாதா அப்படின்னு நினைக்கும் போது வழக்கமாக எல்லோரும் கோச்சிக்குவாங்க. இப்போது நானும் சொன்னேன், எப்படியா ஏன் சரியாக கம்யூனிகேட் பண்ணல, ஏன் இது மாதிரி பிளான் பண்ணல அப்படின்னு எனக்கும் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்கும். எல்லாருமே அது மாதிரி இரிட்டேட்டாக இருந்தாங்க. ஆனால் டைரக்டர்கிட்ட போய் சொல்கிறாங்க, சார் இன்றைக்கி நடக்காது போல இருக்குது, எனக்கு அந்த பர்டிகுலர் ஆக்டரால் வந்து சேர்ந்துக்க முடியல, ஏதோ கம்யூனிகேஷன் கேப் ஆகிடுச்சு அப்படின்னு. எனக்கு அப்படியா, சரி இப்போ என்ன பண்ணலாம், சரி இப்போ நாளைக்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ நிஜமாகவே அது மாதிரி ஒரு நம்ம வந்து கேட்டேன் அவர்கிட்ட, ஏன் சார் உங்களுக்கு கோவமே வராதா அப்படின்னு கேட்டேன். கோவம் வந்து என்ன பிரயோஜனம், இப்போ என்ன பண்ணணுமோ அதான் பண்ணணும் அப்படின்னு. இது மாதிரி பேசுறது ரொம்ப ஈஸி, ஆனால் நிஜமாகவே அவரோட அதை எவ்ரிடே அந்த ஷூட்டிங்கில் நாங்கள் பார்ப்போம். அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ காமாக அதை ப்ராக்டிஸ் பண்ணுவார். அண்ட் அவரோட சென்ஸ் ஆஃப் காமெடி, நான் சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் பிளே, இந்த சிச்சுவேஷனல் காமெடிலாம் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்குது. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆயிருக்கும் இந்த மாதிரி இந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாம் பார்த்து. அண்ட் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் சூரி சார், ரோபோ சங்கர் சார் அண்ட் ரமேஷ் கண்ணா சார் அஃப்கோர்ஸ் டயலாக் வேறு எழுதியிருக்காரு இந்த படத்துக்கு. நான் நிறைய அடிக்கடி சண்டை வரும் எனக்கும் அவருக்கும். இல்லை இது மாதிரி தான் சொல்லுவேன், அது மாதிரி தான் சொல்லுவேன், அவரும் விட்டு கொடுக்காம இல்லை நான் எழுதுனது தான் நீ பேசணுன்ற மாதிரி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு இது வந்தாலும் ஐ லவ் யூ சார். நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணியிருக்கீங்க படத்தை, டப்பிங்கில் பார்க்கும்போதும் தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் லொக்கேஷனில் நம்ம ஆர்கியூமெண்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் ஆர்கியூமெண்ட் தான், ஃபேன்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அவரோட ரோலும் வந்து சிரித்து எனக்கே டப்பிங் பண்ணும்போது வயிற்று வலி வர மாதிரி இருந்துச்சு. அண்ட் சூரி சார், ரோபோ சங்கர் சாரும் சொல்லவே வேண்டாம், ரெண்டு பேரும் சேர்ந்து வேறு வருவாங்க முக்கால்வாசி சீனில். அண்ட் இதுக்கு நடுப்புற நானும் கொஞ்சம் ஏதோ காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம் நல்லா வருதான்னு. தவிர என் கோஸ்டார்ஸ் எல்லாம் இருக்காங்க. அம்லா பால் சொல்ல வேண்டாம், என்னை பற்றி நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. ஸோ நானும் ஏதாவது சொல்லணும். கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் வந்து. ஆக்சுவலாக நான் பிகாஸ் ஐம் சீனியர், ஐ கீப் புல்லிங் ஹர் அ லாட். அவங்க ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட் மாதிரி. ஆக்சுவலாக முருகன் சார் நான் கூட நிறைய பேசுவோம். அடுத்து நெக்ஸ்ட் ஷெட்யூல் டேட்டு கேட்கணுன்னாக்கா அவங்க வந்து வழக்கமாக ஏதாவது ஹிமாலயாஸில் இல்லை ஏதாவது ஒரு ஐலண்டில் இருப்பாங்க. ஸோ சிக்னல் இல்லாத ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி ஸ்கெட்யூல் பிளானிங்லாம் பண்ண முடியும். ஸோ அவங்க ஒரு ஃப்ரீ ஸ்பிரிட், இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். நான் வந்து எனக்கு வந்து லைஃப் இருக்குது, ஃபிலிம் தவிர லைஃப் இருக்குன்னாங்க. பட் அவங்க தான் நிறையா ட்ராவல் பண்ணி நிறையா இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, நிறையா அட்வென்ச்சரஸாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ வண்டர்ஃபுல் மீட்டிங் ஹர் அண்ட் ஒர்க்கிங் வித் ஹர் இன் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ அம்லா. அண்ட் அஃப்தாப் வந்து எனக்கு இன்டெரக்டாக ஒரு தெரியும். ஸோ அஃப்தாபுக்கு புரியுற மாதிரி இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன் அவருக்கு. எனக்கு அவர் வந்து 4 மணி நேரமாக புரியாத பாஷையை கேட்டுட்ருக்காரு. ஸோ அவரை பற்றி சொன்னது கூட அவருக்கு தெரிய மாட்டேங்க. சித்திக் சார் அவரை பற்றி பேசினாரு, நான் தான் சொன்னேன் சித்திக் சார் உன்னை பற்றி இது மாதிரி இஸ் டெல்லிங் அபவுட் யூ அப்படின்னு. ஸோ அஃப்தாப், what I'm trying to tell them is that I knew you indirectly but we never met, but it was wonderful working with you. And I know you've done 50 films, I have not even done 25.
but you're a senior artist in that sense, and I really enjoyed my time working with you. And Nazar sir இருக்காரு, சித்திக் சார், ஆக்டர் சித்திக் சார் இருக்காரு இந்த படத்தில். அண்ட் சித்திக் சார் சொன்ன மாதிரி the main two people in my colleagues, நைனிகா and ராகவன், ஃபென்டாஸ்டிக் ஜாப். ரெண்டு பேரும் ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸ்டோரியில் அவங்க ரொம்ப முக்கியம், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். ப்ளஷர் டு ஒர்க் வித் போத் ஆஃப் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். நல்லா வாங்க லைஃப்பில், நல்ல மனிதர்களாக இருங்க, அது முக்கியம். And Meena ma'am for working so hard behind the scenes. So யாராவது விட்டுருக்கேனா ஆர்டிஸ்ட் சைடில்? இல்லையா, சாரி. அப்புறம் விஜய் சார் டிஓபி, நானும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பேன், விதவிதமாக லைட்லாம் யூஸ் பண்ணுவார் படத்தில். பட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பார்க்கும்போது, டப்பிங்கில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அவ்வளோ நல்லா கேமரா ஒர்க் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அஸ் ஆல் லுக் குட். எங்கே இருக்காரு? ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ அண்ட் யுவர் டீம். அதே மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆல்சோ தேங்க்யூ எவ்ரிபடி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஒன்று சொல்லணும், விஜயன் மாஸ்டர். நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் விஜயன் மாஸ்டரோட ஒர்க் பண்ணுறேன். இது அவரோட 500th ஃபில்ம். ஸோ சம் ப்ரிவிலேஜ் ஃபார் மீ டு பி அசோசியேட்டட் வித் விஜயன் மாஸ்டர்ஸ் 500th ஃபில்ம். த மோஸ்ட் எல்லாம் பயங்கரமான ஆக்ஷன் ஃபில்ம்ஸ் நம்ம நினச்சி பார்க்கும்போது நிறைய ஃபில்ம்ஸ் மனசுக்கு வரும். அதில் நிறைய தூரம் பார்த்தீங்கன்னா விஜயன் மாஸ்டர் தான் அதோட கிரியேட்டர் அண்ட் கொரியோகிராஃபராக இருந்திருப்பார் அந்த ஆக்ஷன் ஃபில்ம்ஸ்க்கு. லேண்ட்மார்க் ஃபில்ம்ஸ் அண்ட் எல்லோரும் பெஞ்ச் மார்க் பண்ணுற ஃபில்ம்ஸோட ஆக்ஷன் கொரியோகிராஃபி கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இவருக்கு நியாயமாக 500வது படத்தில் ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ கிடச்சிருக்கணும். பட் ஏதோ ஒரு ஆசையில் என்னோட ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு மாஸ்டர் சொன்னார். ஸோ நானும் 500வது படம் மாஸ்டரோடது, இவ்வளோ பெரிய மாஸ்டர், ஒரு லெஜெண்டரி மாஸ்டர், 500வது படம், அது எப்படியாவது நல்லா இருக்கணும் அந்த ஃபைட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுக்காத ரிஸ்க் எல்லாம் அவங்க படத்துக்கு எடுத்தேன். கண்டிப்பாக சொல்கிறேன், நான் நிஜமாக இல்லாட்டி நான் பண்ணியிருக்க மாட்டேன். உங்கள் 500வது படம் ஆக்ஷன் நல்லா இருக்கணுன்றதுக்கு தான் அந்த ரிஸ்க் எல்லாம் எடுத்தோம். ஸோ ரியலி தேங்க்யூ. இட்ஸ் அன் ஆனர் ஃபார் மீ டு ஒர்க் வித் யூ ஆல்சோ. அண்ட் தட்ஸ் ஆல். ஆம்லா டயர்ட் ஆகும். தட்ஸ் ஆல்றாங்க. நான் யாரையும் மறக்கக்கூடாதுன்னு நினச்சி. ஓகே, ஸோ தேங்க்யூ. நீங்களாம் இங்கே வந்திருக்கீங்க, பெரியவங்களாம் வந்து பேசுனீங்க. ஒத்தொத்தரையாக என்னால் தேங்க் பண்ண முடியல, பட் எல்லாருக்கும் நன்றி. வந்து வாழ்த்துனதுக்கு நன்றி. அண்ட் ப்ரெஸ்லேருந்து வந்தவங்களும் நன்றி. இந்த படம் வந்து நான் டப்பிங்கில் பார்க்கும்போதும் சரி, ஷூட்டிங் பண்ணும்போதும் சரி, எனக்கு தெரியும் இது ஒரு ஷுவர் ஷாட் என்டர்டெய்னர், ஷுவர் ஷாட் சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். இது எல்லோரும் உங்களுக்கு பிடிக்குன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும், ரைட்? ஸோ முருகன் சார்கிட்ட என்ன பண்ணோன்னாக்கா, அவருக்கு சொல்லவே வேண்டாம், அவர் ரிலீஸ் எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணுவார், ரிலீஸ் பண்ணுவார். அண்ட் இது அவருக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு ஒரு கிரேட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் என்னை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. அதுக்கு do I deserve it? I don't know, but thank you very much. Thank you all. என்னாச்சு, தூங்கிட்டீங்களா எல்லாரும்? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இங்கே இருக்கிற எங்களோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் நீங்கள் எல்லோரும் சொன்ன பாராட்டுக்கும் பிளெஸிங்ஸுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் a very big thing for me. I'm so touched. To start with, I want to thank our producer Murugan sir. என்னென்னா எப்போவுமே ஒரு படம் வரும்போது இந்த படம் நல்லா போகணும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கணும், எனக்காக நல்லா போகணும் நம்ம வேண்டிப்பேன். ஆனால் பாஸ்கர் ஆஸ்கல் வந்து முருகன் சாருக்காக இந்த படம் சூப்பர் சக்ஸஸாக போகணுன்னு நான் வேண்டிக்கிறேன். என்னென்னா அந்த அளவுக்கு he was so passionate. ப்ரொடியூசராக மட்டும் இல்லை, he was in all department, director department, acting department, art department, கேமரா. நான் வந்து டப்பிங் கூட பண்ணும்போது ஒரு சீன் மிஸ் ஆகுது, அது சீன் ரீஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது சார் தான் வந்துட்டு எங்கிட்ட சீனை பற்றி எல்லாம் சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு பேஷனேட்டாக 100% he is given for this film. எல்லாருக்குமே தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வில் டெஃபினட்டாக உங்களுக்காக பிளாக் பஸ்டர் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன் சார். அண்ட் சித்திக் சார், அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இன்ஹாரி நகர் வரும்போது நான் பிறக்கலை.
ஆனால் அந்த படம் காலேஜில் வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த படத்துல இருந்து நிறைய டயலாக்ஸ் இருக்கும், ரொம்ப ஹியூமரான அந்த டயலாக்ஸ் சொல்லி தான் நாங்கள் எல்லாரும் கலாய்ச்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரெண்டி அண்ட் என்ன சொல்கிறது, இப்போ கூட இந்த படம் பார்த்தா கூட சார் வந்து சாரோட படம் பார்த்தா சாரோட ஏஜ் கம்மியாகிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ ஸ்டைலிஷாக ட்ரெண்டியாக பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் எனக்கு வந்து இது ஒரு பெரிய 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 ஆனர் சார், உங்கள் படத்தில் நடிக்க முடிச்சது. என்னோடய ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் இந்த படம் பண்ணதுக்கு. அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் மை டார்லிங் கோஸ்டார் அரவிந்த் சார், அரவிந்த் சுவாமி. நான் அவர் வந்து அரவிந்த் சார் நல்லா கூப்பிட மாட்டேன், நான் வந்து ஸ்வாம் தான் கூப்பிடும். என்ன சொல்கிறது, ஆக்சுவலி எப்போவுமே ஜேர்னலிஸ்ட் கேட்பாங்க எல்லா இன்டர்வியூலுமே, உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் ரொம்ப பிடிச்சது யார், உங்களோட ஃபேவரட் பர்சன். ஐ திங்க் எனக்கு இப்போ ஒரு ஆன்சர் இருக்குது அதுக்கு, இட்ஸ் அரவிந்த் சார். ஹீஸ் பின் சச் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் மட்டும் இல்லை, ஒரு வெரி வெரி வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். எல்லோரும் சொல்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது, இப்போ கூட எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ் இஸ் இன்சைட். அவர் உள்ளே அவ்வளோ அழகான ஒரு மனிதன். ஹி ட்ரீட்ஸ் எவ்ரிபடி ஈக்குவலி. அண்ட் என்ன சொல்கிறது, அண்ட் சினிமா மட்டும் இல்லாமல் லைக் நாங்கள் படத்தை பற்றி ஷூட்டிங் பண்ணும்போது லைஃப் கூட ரொம்ப பேஷனேட்டாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள். எஸ் அ லைஃப் ஆல்சோ அவுட் சைட் சினிமா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணோம். இட் வாஸ் சச் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் அரவிந்த் சார் அண்ட் நேனக்கா அண்ட் எம்பி லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ்ன்னு சொல்லணும். ராகவ், நானும் அரவிந்த் சார் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணி தான் நடிச்சிருக்கோம், அவங்க தான் படத்தில் இருக்கோம் நிறைய. அண்ட் தேவ் ஆடட் சச் அ என்ன சொல்கிறது, ரொம்ப க்யூட்டாக இருக்கும் படம் அவங்களால. அண்ட் மீனா, மீனா மேம், ஐ திங்க் யூ ஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் தி ஆக்டர்ஸ் இன் த ஃபிலிம். தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் அஃப்தாப், it was a pleasure working with you. And Siddiqetta, he's like family. And today's hero is Amresh. Where are you, Amresh? I can't see you. Yes, so Amresh ku da in the title suit avum, rascal. He's a sweet rascal. எனக்கு வந்து ஆக்சுவலி ஒரு இதரம் மாயிலோத்தன் ஒரு தெலுங்கு படம் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒரு வயலின் சாங் இருக்கும், அது வந்து இட்ஸ் லைக் ஹியூஜ் பாப்புலரான ஒரு சாங். அதில் வந்து அந்த வயலின் சாங்னே அந்த டைட்டில் எல்லாரும் சொல்லுவாங்கன்னா பிகாஸ் அதில் ஒரு வயலின் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அமரேஷ் மீட் பண்ணும்போது அமரேஷ் சொன்னார் அவங்க தான் அது வயலின் வாசிச்சதுன்னு. அது அப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு மியூசிக் டைரக்டர். அண்ட் ஐ கெஸ் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு கிவ் யூ ஆல் தி டியூ கிரெடிட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ஃபிலிம், லாட் மோர் டு கம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தேங்க்யூ கைஸ், உங்களோட சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எஸ், ஐ கெஸ் தட்ஸ் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு இந்த படம் நான் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நைனிகா பண்ணுவாங்கன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பிகாஸ் பண்ணதுக்கப்புறம் போதும் அப்படின்னு நினச்சேன். பட் இந்த படத்தோட கதை, இதில் அவங்களோட கேரக்டர் ரொம்ப அற்புதமான ஒரு படம். அண்ட் அதுவும் சித்திக் சார் டைரக்ஷனில் அவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது எனக்கு நோன்னு சொல்ல முடியல. அவருடைய படங்கள் நான் மலையாளத்தில் பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் படம் தமிழில் நான் மிஸ் பண்ணேன். அந்த நேரத்தில் டேட் கொடுக்க முடியாமல் அந்த படம் மிஸ் ஆச்சு. அது இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப வருத்தம். பட் ஸ்டில் நான் வந்து ஒர்க் பண்ண ஒரு டைரக்டரோட என் பொண்ணு ஒர்க் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயும் ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர், படம் ஃபுல்லாக வந்து த்ரூ அவுட் வர மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர் ரெண்டு பேருக்குமே, நைனிகா அண்ட் ராகவ் ரெண்டு பேருக்குமே. ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் முருகன் சார் எந்த குறையும் இல்லாமல் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் it's a pleasure working with Arvind Swamy and Amla. They were like really beautiful co-stars and beautiful people. And Aftab and everybody in the crew in the unit la irukra ellarume vandu romba sweet ah irundanga. They were nice to her also. In fact, I think she wants to say something. Iniki in the function la edo pesanonu sonnanga. So Nanika, do you want to say something? எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் 3 சாங்ஸ் இருக்குது. இந்த 3 சாங்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நாங்கள் வண்டர்லாவில் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். நான் ராகவ், அருண் சுவாமி அங்கிள் அண்ட் அமலா பால் ஆண்டி நாங்கள்லாம் நல்லா விளாண்டோம். அண்ட் அஃப்தாப் அங்கிள். இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும்னு நான் வேண்டிக்கிறேன். This is really sweet. Would Raghav like to say something? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராகவன். அரவிந்த் சுவாமி அங்கிள், அம்மனப்பால் ஆண்டி, ரெண்டு பேரும் சூப்பராக நடிச்சிருந்தீங்க. நீங்க எப்படி சூப்பரா நடிச்சிருக்கீங்களா? எப்படி என்ஜாய் பண்ணி நடிச்சீங்களா நீங்க? அது நான் எப்படி சொல்கிறது, அவங்க சொன்னால் தானே தெரியும். ஓகே, இதுக்கு மேலே வந்துட்டு I know. In fact, I wanted to thank all the dignitaries. இங்கே வந்திருக்கிற எல்லாரும் என்னையும் என் குழந்தைய வாழ்த்தி பேசினதுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஐ ஹோப் திஸ் மூவி ரியலி ராக்ஸ். ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஃபேமிலி மாதிரி இந்த படம் பண்ணியிருக்கிறோம். அது இந்த டீசரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இட் ஷோஸ் இட்ஸ் காட் லாட் ஆஃப் கலர், லாட் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. And I thank my mom, Siddiq uncle, Murugan uncle, Arun Swami uncle and Amla Paul auntie. Thank you. ஸோ எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? வணக்கம் அரவிந்த் சுவாமி சார். ஹாய் அம்லா. ஹலோ எவ்ரி ஒன். ஹாய் ஆஃப்தாப். வெல்கம் யூ. சக்தி. ஹலோ. ஹலோ மச்சாஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் மோஸ்ட் வெல்கம் டு திஸ் லவ்லி ஈவினிங். ஃபர்ஸ்ட் நான் சித்திக் சார் பற்றி சொல்ல போகிறேன். பிலீவ் மீ ஆர் நாட், எங்களன்னா அப்புறம் ஆஃப்டர் 14 இயர்ஸ் இன்னைக்கு தானே அவருக்கு மீட் பண்ணுறேன். ஸோ நான் ஐம் ஸோ ஹாப்பி, சூப்பர் எக்ஸைட்டட், ரொம்ப த்ரில்ட். எனக்கு ஜென்ரலி எல்லா டேட்ஸ் ஞாபகம் இருக்குது. இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆர் வாட் எவர். ஸோ எனக்கு இப்போது அந்த டேட் ஞாபகம் இல்லை, ஆனால் அந்த மாதம் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆகஸ்ட் 2004 எங்கள் அண்ணாக்காக எனக்கு ஆடிஷனுக்காக அந்த டைமில் நான் பெங்களூரில் இருக்கேன் அண்ட் கால் வந்திருக்கேன். இது ஒரு நல்ல ஹீரோயின் கேரக்டர் இருக்குது, ஆடிஷனுக்காக கூப்பிட்றேன். அண்ட் ஐ ட்ரோவ் ஆல் த வே ஃப்ரம் பெங்களூர் டு சென்னை. அண்ட் விஜயகாந்த் சாரோட கல்யாண மண்டபம் ஆன் 100 feet ரோடு அங்கே மீட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் when I met சித்திக் சார், அவர் ரொம்ப குவாய்ட், ரொம்ப காம். அவர் எனக்கு கேட்டுக்கிற, தமிழ் தெரியுமா? நான் சொல்கிறேன், இல்லை சார், எனக்கு ஒரு வார்த்தை கூட தெரியாது. அந்த டைமில் எனக்கு ஒரு சிங்கிள் வேர்ட் சுத்தமாக தெரியாது. ஸோ அவர் சொன்னார், நோ ப்ராப்ளம். அப்புறம் ஜஸ்ட் 1-2 lines he gave me. அண்ட் அதுக்கப்புறம் ஷூட்டிங் டைமில் எனக்கு ரொம்ப டென்ஷன். ஏன்னா எனக்கு இப்போ கூட கிளியர்லி ஞாபகம் இருக்குது, ஃபர்ஸ்ட் டே ஒன்லி he gave me some big page of Tamil dialogue. அண்ட் எனக்கு ஐயோ, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் எனக்கு தமிழில் எதுவுமே தெரியாது. ஆனால் அவர் எனக்கு சொல்லியிருக்கேன், நமிதா கவலைப்படாதீங்க, டேக் யூர் டைம், ஈஸி. அண்ட் அந்த டைமில் எனக்கு தெலுங்கு படம், நான் 4 தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு கன்னட படம் அந்த டைமில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான், வேறு எதுவுமே பண்ணல. அண்ட் he was the most understanding director for me. And அந்த டைமில் as a newcomer for Tamil language, Tamil பாஷத்தில் I was very blessed. The whole cast and crew, everyone. I feel blessed. Ingal Anna and Siddiq sir என்னோட first director. அது I am very blessed and ரொம்ப நன்றி அதுக்காக. And அதுக்கப்புறம் இப்போ நான் அம்ரீஷ் பற்றி சொல்ல போகிறேன். அம்ரீஷ் is a very dear friend. அண்ட் அம்ரீஷ் இதுக்கு முன்னாடி கூட ஐ திங்க் என் பொட்டு படம் கூட அவர் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் மலேசியாவில் கூட we had a launch. அண்ட் அதுக்கப்புறம் கேட்டு சிவா, மொட்டு சிவா, அந்த மாதிரி நிறையா படம் பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோட நல்வார்த்தைகள் இந்த டீமுக்காக எல்லாருக்கும் என்னோட நல்வார்த்தைகள். ரொம்ப நன்றி. அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, பேச மாட்டார், சிரிப்பேன்னு.
ஏன்னா அதுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எனக்கு தமிழ் நல்லா தெரியாது. 2, அவர் எங்கே பேச விடுறாரு. அவர்கிட்ட போனால் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். நம்ம ஏதாவது சொல்லணும்னு கூட நினச்சா கூட சொல்ல முடியாது, பேசிக்கிட்டே இருப்பார். அதனால நான் பேசுகிறதே இல்லை. ஃபஸ்ட்டு இந்த படம் ரஜினி சாருக்கு பிடிச்சிருக்கு, அவர் பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க ஒரு ப்ரொடியூசரு. அதெல்லாம் நடக்கலை, அப்படி போச்சு. அதுக்கப்புறம் முருகன் சார் வந்தார், படம் பண்ணணுன்ட்டு. ராஜன் சார் அவங்க எல்லோரும் சேர்ந்து இது பண்ணணும்னு சொல்லும்போது நான் விசாரித்தவரை பற்றி. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, அவங்களுக்கு பண்ணாதீங்க, படம் பண்ணாதீங்க, ஏன்னா அவர் எடுத்த படம் எல்லாம் ஃப்ளோப்பாக இருக்குது, அதனால் நீங்கள் பண்ணாதீங்க, பிரச்சனை ஆயிரும்ன்ட்டு. நான் ரொம்ப வருத்தத்தோடு தான் வந்தேன். ஆனால் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் வந்து ஏதாவது எக்ஸ்கியூஸ் சொல்லி எஸ்கேப் ஆயிடலான்னு தான் வந்தேன். பேச விட்டாரா? பேசவே விடல. ஆனால் அவர் கூட பேசும்போது அவரோட உள்ளே இருக்கிற அந்த பேஷன் எனக்கு புரிஞ்சு போச்சு. ஒரு நல்ல சினிமா அவருக்குள்ளே இருக்குது. கடைசியில் நான் சொன்னேன், சார் நம்ம பண்ணுவோம், நம்ம ஒன்றா பண்ணுவோம். நான் என்ன கேட்டாலும் நோன்னு அவர் இது வரைக்கும் சொன்னதில்லை. இதுக்கு யார் சார் நீங்கள் சூப்பர் ஸ்டாரை வச்சு நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் யார் சார்ன்னு கேட்டார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், அரவிந்த் சாமி சார் கிடச்சா நல்லா இருக்கும்ட்டு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் போய் கேட்டார், இம்மிடியட்டாக அவர் படம் பார்த்தாரு. ஓகே நான் பண்ணுறேன், என் படம் எல்லாம் பார்த்துருக்காருன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் அவர் கமிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் அவரும் கூட போய் மீட் பண்ணேன். ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் யார் ஹீரோயின்னு கேட்டால், நம்ம அமலா போல இருந்தால் நல்லா இருக்கும் சொன்னாங்க. ரெமுனரேஷன் எல்லாம் நீங்கள் பார்த்துங்கன்ட்டார். அவர் என்ன போய் பேசினாருன்னு தெரியலை. கடைசியில் அவர் வந்து ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் குழந்தை, இந்த படத்தில் 2 ஹீரோ ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. 2 ஹீரோ 2 ஹீரோயின். அதில் ஒன்று குழந்தை, ஒரு பாய் ஒரு கேர்ள். ஒன்று அரவிந்த் சாமி சார், ஒன்று அமலாபால். இந்த குழந்தைங்க யாருன்னு கேட்கும்போது தான் நான் அந்த திரைப்படம் பார்த்தேன். நாம் சொல்கிற தமிழில் தப்பு இருக்கும், மன்னிச்சிடுங்க. அப்படியா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் திரைப்படம் பார்க்கும்போது நைனிகாவை மீனா பொண்ணுன்னு சொன்னாங்க. சார் நீங்கள் அந்த திரைப்படத்தில் இருக்கிற அந்த குழந்தை கிடைச்சா நல்லா இருக்கும். அப்புறம் மீனாவிட்ட அவங்க போய் பேசினாங்க, நான் கூட பேசினேன். படம் பாருங்கள், அவங்களும் பார்த்தாங்க. மீனா என்ன சொன்னாங்கன்னா, சார் இந்த படம் பெருசாக இருக்கிற ரோலு, இந்த ரோலு பண்ணுவாங்களா? நான் சொன்னேன், பண்ணுவாங்க, பண்ண வைப்போம். நீங்கள் இருப்பீங்கல்ல, நான் இருக்கேன்ல, பண்ண வைப்போம். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், நான் சும்மா தான் இருந்தேன். இந்த நைனிகா நடித்தது பூராவும் மீனா தான் நடிச்சிருக்காங்க. பாவம், அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. மீனாவுக்கு தான் ரெமுனரேஷன் ஃபுல் கொடுக்கணும். எவ்வரி ஷாட்டில் ஒவ்வொரு டைலாகும் மீனா கற்றுக் கொடுத்து அப்படி போய் ரிஹர்சலில் பண்ணலைன்னா எந்திரிச்சு போய் பண்ண வச்சு திருப்பி வந்து ஓகேயா சார்னு சொல்லுவேன். ஓகே மீனா நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லுவோம். அப்புறம் மானிட்டரில் பார்க்கும்போது கூட நான் மீனாவை பார்க்கும்போது மீனா பக்கத்தில் இருந்துக்கிட்டு டயலாகு மீனாவே சொல்லிக்கிட்டே இருக்கும். மீனாவுக்கு பை ஹார்ட், ஃபுல் டயலாகு மீனாவுக்கு பை ஹார்ட். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா. அப்புறம் ராகவ், யார் இந்த பையன் பெரிய ரோல் இந்த 2 குழந்தைங்களுக்கு இந்த படத்தில். சமீபத்தில் ஒரு தமிழ் படம் பார்த்தேன். நான் சொன்னேன், இந்த ராகவ் ஒரு பையன் இருக்கான், நல்லா இருக்கான். அப்படி அந்த பையனையும் அப்படி யாரை சொன்னோம். அது மாதிரி காமெடி யார் வேணும், சூரி, ரோபோ எல்லாரும் சொன்ன. எல்லாரையும் அவங்களுக்கெல்லாம் டைட்டு கிடக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் என் படம்னு சொன்னதுனாலேயோ படத்தில் அவங்க பார்த்த கேரக்டரும் பிடிச்சதுனாலேயும் அவங்க எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணி டைட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இதில் இன்னொரு பெரிய ரோல் இருக்குது. இதில் ஒரு நெகட்டிவ் ரோல். அது யார் பண்ணுறதுன்னு எங்களுக்கு பெரிய ஹெட்டேக். ஒரு புது ஆர்டிஸ்ட் பண்ணணும், ஆனால் ஒரு ஹீரோ மாதிரி அழகாக இருக்கணும். அது யாருன்னு நிறைய பேர் நாங்கள் தேடினோம். கடைசியில் அஃப்தாப் சிவதாசினி அவர் வந்தார். ரொம்ப தேங்க்யூ அஃப்தாப். அது மாதிரி அமலா, வண்டர்ஃபுல் ஒர்க் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் எனக்கு ரொம்ப சொல்ல வேண்டியது, என் கூட இருந்து
எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுத்த ஒரு நண்பர் இருக்கார். என் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து, என் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் இருந்து என் கூட இருக்கார் என்னோட நண்பர் ரமேஷ் கண்ணா. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் தான் இந்த படத்தில் டயலாக் ரைட்டர். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கார் இந்த படத்துக்காக. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி இந்த என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் குரூ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனி முக்கியமாக சொல்ல வேண்டிய 2 பேர் இருக்காங்க. அதில் ஒன்று விஜய் மாஸ்டர். மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் மாஸ்டர். மாஸ்டர் எனக்கு அறிமுகமானது சல்மான் கான் படத்தில் இருந்து தான் நானும் மாஸ்டர் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் தான் இந்த படத்தில் 4 ஃபைட் இருக்குது. நீங்கள் இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 4 ஃபைட்டும் 4 மாதிரி. ஒரு ஃபைட்டு மாதிரி இன்னொரு ஃபைட் இல்லை. அதோட ஃபுல் கிரெடிட் எனக்கு இல்லை, மாஸ்டருக்கு தான். ரொம்ப அற்புதமாக பண்ண வச்சுருக்காரு மாஸ்டர். ஆர்டிஸ்ட் எல்லாம் இந்த குழந்தைங்களையும் வச்சு இமோஷனலாக பண்ண வச்சுருக்காரு ஃபைட்டில். ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியோட ஹீரோ அமரீஷ். எனக்கு தெரியாது அமரீஷை, நான் இது வரைக்கும் பழகினதில்லை. ஆனால் அமரீஷோட அம்மாவோட படம்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்களோட பெரிய ஃபேன். அவங்க பையன் சொன்னார் முருகன் சார். அப்புறம் மொட்டை சிவா கெட்ட சிவாவில் பாட்டை கேட்டு நான் சொன்னேன் நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது, ஆர்கெஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, டியூன் கூட நல்லா இருக்குது, நம்ம இவரே வச்சிடலாம். ஆனால் அந்த நம்பிக்கை நான் என்ன நம்பினோ அதை விட மேலே மேலே கொடுத்துருக்காரு அமரீஷ். ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் அலாட். அது இன்னும் அவரோட திறமை இருக்குது ரீரிகார்டிங்கில். அதுவும் அவர் ரொம்ப நல்லா ஒண்டர்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்னோட மேனேஜர்ஸ் இந்த ப்ரொடக்ஷனில் ரொம்ப கஷ்டப்பட்டார். விமல், அது மாதிரி நிறைய பேர் எல்லோரும், கலை, நாகராஜன், அப்படி நிறைய பேர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய சொல்ல வேண்டியது முருகன் சாரை பற்றி தான். எதை கேட்டாலும் நோ சொல்ல மாட்டார், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றி படம் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டுகிறேன். என் படமானது மட்டும் இல்லை, இது அவரோட திறமைக்கு கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய பரிசாகட்டும் என்று நான் வேண்டிக்கிறேன், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும், அனைவருக்கும், இங்கே வந்த யாரையாவது நான் விட்டு போயிருந்தா, அது மாதிரி என்னோட எடிட்டர், என்னோட டிஓபி, அது நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. விஜய் தான் இந்த மலையாளத்துலேயும் இந்த படத்துக்கு டிஓபியாக இருந்தார். ஒண்டர்ஃபுல் ஒர்க் டிஓபி விஜயோடது. அது மாதிரி என்னோட ஆர்ட் டைரக்டர் மணி சுஜித்ராவும் ஜோசப் நெல்லிகனும் அவங்களும் இந்த படத்துக்கு ரொம்ப லைஃப் கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அவங்கள எல்லாரோடையும் ஒர்க்கு தான் இந்த படத்துக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு இந்த ரிசல்ட்டு வர்றதுக்கும் ஒரு முருகன் சாரோட ஒரு ஃபேமிலியோட ஒரு பிளெஸ்ஸிங்கு, ப்ரேயர் எல்லாம் இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்குன்னு ஒரு ஜீவன் இருக்காங்க, அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறேன். இது ஏன் ப்ரோக்ராம் இல்லைப்பா, எங்கே போனாலும் வந்துடுறானுங்களே. ஓகே, தேங்க்யூ. முதல்ல வந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்குமே முதல் வணக்கம். பாஸ்கர் ஒரு ராஸ்கல் படத்தை பற்றி நான் ஒவ்வொரு விஷயம் நிறைய எல்லாம் பேசிட்டாங்க. முதல்ல தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மிகப்பெரிய வெற்றி படமாக வர அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம நிறைய படம் இயக்குனர் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சித்திக் சாரை பற்றி நிறைய படம், அவருடைய படம் பார்த்துருப்போம். எனக்கு சக்தி முதல்ல சொன்னோடனே நான் நெஞ்சை பிடிச்சிட்டேன். ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டு போனார்னா, பாவம் ஃப்ளோவில் சொல்லிட்டார் போல். நான் சித்திக் சாருடைய படம் நிறைய படம் பார்த்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்கர் ஒரு ராஸ்கல் அப்படின்னாரு. என்னடா அதுக்குள்ளே படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் படம் எப்படி ஒரு அவர் யதார்த்தமாக ஃப்ளோ சொன்னது கூட, ஃப்ரெண்ட்ஸ் படம் எவ்வளோ பெரிய வெற்றி படமோ அதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நம்ம நிறைய படம் அவருடைய படம் பார்த்துருப்போம். சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே ஒரு ஃபேமிலி பேக்கேஜ் என்டர்டெய்னர் படமாக தான் இருக்கும். சென்டிமெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக காமெடிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர்னா திரு சித்திக் சார் அவர்கள். முதல் நாள் நானும் சூரியும் கொச்சினுக்கு போகிறோம். அப்போ எங்களுக்கு நேராக சித்திக் சாரை பார்த்ததில்ல. நாங்களும் அலையிறோம், டைரக்டருங்கன்னு. நான் சொல்கிறேன், சூரி அவரை தாடி வச்சுருப்பாருப்பா அப்படின்னு. அப்புறம் சூரி, இல்லைப்பா இங்கே நிறைய பேர் தாடி வச்சுருத்துறான்ப்பா அப்படின்றாரு. ரொம்ப நேரம் அலைஞ்சு திரிஞ்சு பார்த்தா ஒரு செகண்டில் டக்குன்னு சித்திக் சார் அவ்வளோ பெரிய இயக்குனர், அவர் எந்திரிச்சு எங்கள் 2 பேரை விஷ் பண்ணார். உண்மையில் அது பெரிய விஷயம். நாங்கள் 2 பேரும் அவர்கிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கி அந்த முதல் நாள் ஆக்ட் பண்ணோம். மலையாளத்தில் அந்த படம் மிகப்பெரிய கிட்டு.
மலையாளத்தில் காமெடிக்கு வந்து மலையாள ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் தமிழில் நானும் சூரியம் பண்ணும்போது இதில் கொஞ்சம் மாற்றலாம், அந்த டயலாக் மாற்றலாம், கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணலாமா, பெரிய டைரக்டர் இல்லை அவர் சொல்கிறது மட்டும் பண்ணிட்டு போகணுமா அப்படின்னு முதல் நாள் ஒரு தயக்கம் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு நாளே அப்படியே பிரேக் பண்ணி நாங்கள் என்னென்ன டயலாக் போடுறோமோ அது எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணி ஃபஸ்ட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காமெடியை அவ்வளவு என்ஜாய் பண்ணி எங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதுக்கு வந்து பெரிய நன்றி இயக்குனர் சித்திக் சாருக்கு. அதை விட ரொம்ப ஹம்பிளான ஒரு டைரக்டர். இப்போ கூட பாருங்கள், இந்த படத்துடைய ஒரு கேப்டன் அவர் முன்னாடி உட்காராம எல்லாரையும் உட்கார விட்டு பின்னாடி உட்காந்துருக்காரு. அதுக்கே ஒரு பெரிய கைத்தட்டல் அவர் கொடுக்கணும். அதே மாதிரி அரவிந்த் சாமி சார், அவரோட ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறோம். அப்போ இருந்தே கிட்டத்தட்ட பெண்கள் வந்து எல்லாருக்குமே பிடித்த ஒரு ஹீரோ, அவ்வளோ அழகான ஒரு ஹீரோ. பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் ரொம்ப பிடித்த ஹீரோனா. ஏன்னா இன்ன வரைக்கும் அந்த ஒரு டைலாக்கை மாற்றவே முடியல. ஆமாம், அவர் பெரிய அரவிந்த் சாமி அப்படின்றது இன்ன வரையும் மாற்ற முடியாத ஒரு வசனம். நான் அவரை பார்க்கும்போது முதல் நாள் கேட்டேன், எப்படி சார் இவ்வளோ கலராக இருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா நம்மளெல்லாம் பார்த்தா அடுப்பில் வந்த சாமி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஃபேஸ் அப்படி அது ஒன்றும் சேமில்ல. அது இவ்வளவு என்ன பண்ணாலும் எனக்கு இருக்கிறது தானே வரும். ஆனால் அவர் பல தடவை சும்மா இருக்கும்போதெல்லாம் கை கொடுக்குற மாதிரிலாம் தொட்டு பார்ப்பேன். எப்படி இவ்வளோ கலரு, இவ்வளவு அழகடா அப்படின்னு. சார் உண்மையிலே உங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. அண்ட் அமலாபால் அண்ட் எங்களுடைய தெரி பேபி ராகவ் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைய விழா நாயகன் அமரீஷ் அவருக்கும் வந்து எங்களுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. மியூசிக் கொடுத்துருக்குற இசை ரொம்ப நல்லா இருக்குது, சாங்ஸ் நல்லா இருக்குது, வெரி கிரேட். உங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அதுதான் முக்கியம். தாயினுடைய ஆசீர்வாதம் இல்லையா? எல்லாருக்கும் பசிக்கிறதுனால எல்லோரும் சீக்கிரம் போனதுனால நான் இப்போ எதுவும் எல்லாமே பேசிட்டாங்க என்னை பற்றி. ஸோ இப்போ ஆவலாக வந்து அரவிந்த் சாமி சாரும் அப்புறம் அமலாபால் மேடமும் பேசுகிறதுக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரியும். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் திருப்பி நன்றி சொல்லிக்கிறேன். என்னை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் மேடையில் பேசியிருக்காங்க. நான் சித்திக் சார் 4 சீட்டு தள்ளி உக்காந்தார், நான் 100 சீட்டு தள்ளி அங்கே உட்காந்து பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து இன்றைக்கி என்ன நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேனாக உட்காந்து பார்க்கணும். அரவிந்த் சாமி சாரோட நான் பெரிய ஃபேன். அமலாபால் மேடம் சொல்லவே தேவையில்லை, எப்போ வந்தாலும் ஐ வில் சி. அதே மாதிரி நைனிகா, நான் விஜய் சாரோட பெரிய ஃபேன். அந்த படத்தை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். அது இஸ் ஈவன் ஃபார் நைனிகா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க விரும்பல, நான் அங்கே உட்காந்து பார்த்தேன் ப்ரோக்ராம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் டைம் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் யுவர் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் பிளெஸிங் அஸ். இந்த படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக அமையும்னு சொல்லி எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக்கிட்டு இந்த நேரத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இண்டஸ்ட்ரியில் இருக்குது. எனக்கு மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு என்ட்ரி கொடுத்தது என்னோட நண்பன் டைரக்டர் சித்திக் சார். அவங்க இங்கே இருக்குது இன் ஹரிஹர் நகர். அதான் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்த மலையாளம் மூவி. இப்போது இந்த பாஸ்கர் ஒரு ராஸ்கல்லும் எனக்கு முக்கியமான ஒரு வேஷம் கொடுத்துருக்கு. அவங்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை, என்னோட பெரிய நண்பர் அவர். ஐ எம் தேங்கிங் மிஸ்டர் முருகன் டு கிவ் மீ a wonderful opportunity to be a part of in this movie, and thanks to him for inviting me for this wonderful function. Only because of that I could meet so many dignitaries of the Tamil film industry. பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஸ்பீச் எல்லாம் கேட்குறதுக்கு ஒரு அவசரம் கிடைச்சதுக்கும் இந்த ஃபிலிமில் ஒரு வண்டர்ஃபுல் ரோல் கொடுத்துருக்கு. நான் முருகனுக்கு நன்றி சொல்கிறது. தேங்க்யூ அரவிந்த், தேங்க்யூ அப்தாப், தேங்க்யூ அம்லா, எல்லாம் என்னோட கொலீக்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு யூ ஆல் to pray for a wonderful success of this movie. Thank you all. Ladies and gentlemen, I don't know the language, so I'm going to try and speak in English, if that's okay with you. Yes? Okay. Bhaskar, I just want to say that it's my first time here. I have been an actor in the Hindi film industry for about 19 years. I have done 50 films in Mumbai. This is the first time in my life I've done a South film, and I'm very proud that it is this film. So thank you very much, Siddiq sir. Thank you, Murugan sir, for inviting me here for this wonderful function. Thank you, Vimal ji, for reaching out to me and offering me this wonderful part to be part of this film. I want to take this opportunity to thank my co-actors, Arvind Swamy, who's been a delight to work with, Amla, you've been more than a delight to work with,
And Siddiq sir, I've learned so much from you. As an actor, all the conversations that we had on the set, you enriched my life with a lot of philosophies and helped me a lot as an actor. So I will always cherish that. Siddiq sir, the director, I want to tell you that whatever time I've spent with you, I have learned so much from you as a human being. I know everybody's said a lot about you as a director and the success that you had, and God bless you with all of that, and you totally deserve it. But what I've learned from you is that it's very important to be a good human being. Apart from being a good technician, apart from being a good actor, it's very important to be a good human being. And I learned so much from you, and I cherish the times that we had together, and I hope to work with you again in the future. I want to say that this film has been a very special experience in my life. I don't know a word of Tamil, but I've had a lot of help from the assistant directors, especially this rascal here, Bhaskar. He's the real rascal. He's helped me a lot with my lines, and he doesn't speak English, I don't speak Tamil. So whatever you see in the film is going to be a product of that amazing chemistry that I've shared with this guy to learn my lines. But everybody, the cast and crew and everybody on the set has made it very, very comfortable for me, not knowing the language. It's been difficult, but it's been yet smooth because of all the help that I received from the cast and crew of this film. I thank you once again. Congratulations to the wonderful kids, Nainika and MP, who've been amazing actors and super co-stars, and God bless you with a lot of success with this film. And of course, I want to thank everybody else for supporting and cooperating with me on this film. I hope to work with all of you again, God willing, in the future. Thank you. God bless. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சித்திக் சார் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன், மலையாளமும் சரி தமிழும் சரி. தமிழில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், காவலன், அப்புறம் பாஸ்கர் ஒரு ராஸ்கல். அண்ட் அருண் சுவாமி சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ரோஜா படம் வரும்போது ஐ வாஸ் டூயிங் மை 5th ஸ்டாண்டர்ட். நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி படம் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சி போய் பார்த்த படம் அது. ஸோ அது மும்பை, மின்சார கனவு, எல்லாத்தையும் மீறி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ எம் ஆல்சோ ப்ராடக்ட் ஆஃப் டான் பாஸ்கோ எக்மோர். ஸோ அந்த விஷயம். அண்ட் எல்லாத்தையும் மீறி பாஸ்கர் ஒரு ராஸ்கல். எப்போவுமே இந்த பாஸ்கருங்கிற டைட்டில் வந்து தமிழில் ரொம்ப சென்டிமெண்ட்லாக சூப்பர் ஹிட் படத்தோட பேர் பாஸ் என்கிற பாஸ்கரன். அந்த மாதிரி வந்து சாரி, எனக்கு பாஸ் தான் தெரியும், பாஸ்கர் இங்கே தான் வந்து பார்க்குறேன். நான் சொல்கிற பாஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பட் எனிவே ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னொன்று லைக் அம்ரிஷ் என் தம்பி. எனக்கு வந்து அம்ரிஷ் வந்து 10 இயர்ஸாக நல்லா தெரியும். என் தம்பி மாதிரி வெரி டெடிக்கேட்டட். அவன் வந்து ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை விட மியூசிக்கில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப ரொம்ப அதிகம். திடீர்னு நைட் 12:30க்கு வீட்டுக்கு வந்துட்டு இந்த டியூன் நீங்கள் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். என்ட்ரன்ஸில் நின்றுட்டு வீட்டாண்ட 12:30க்கு போய் அவன் காரில் உட்காந்து சாங் கேட்பேன். இந்த மாதிரிலாம் நிறைய சாங்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ டெடிக்கேட்டட் சொல்லலாம். அண்ட் என் பையன் வந்து இஸ் ஜஸ்ட் 4.5 years. அவன் வந்து என்னோடய படம் சிவலிங்காவும் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வந்து மொட்டை சிவா கெட்ட சிவாவும் ரிலீஸ் ஆச்சு. அவன் சிவலிங்கா சாங்கை விட மொட்டை சிவா கெட்ட சிவா சாங் தான் 100 தடவை கேட்டிருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த ஹரஹர மகாதேவி சாங் தான் இது வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்ககிட்டே நான் சொல்லியிருக்கேன், அம்ரீஷ்கிட்டே, பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் சாங் அண்ட் ஸோ இம்ப்ரெசிவ், ரொம்ப நல்லா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த படத்துலேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சாங்ஸு. போன வாரம் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால், அண்ணன் சிம்புக்கு நான் தானே போட்டி அப்படின்னு ஃபோன் பண்ணி.
அண்ணா நான் தான் இந்த சாங் பண்ணியிருக்கேன் கேளுங்கண்ணே, நான் தான் சிம்புக்கு நான் தானே போட்டி, நீங்கள் கேளுங்க அப்படின்னா. சொன்னேன் ஏன்டா சிம்புக்கு போட்டி அப்படின்னு. இல்லைண்ணே நடிக்க தான் போட்டி போட முடியல, அவன் கூட அட்லீஸ்ட் மியூசிக்லேயாவது போட்டி போடலாம் தான், வேற எதுவும் இல்லைண்ணே அப்படின்னா. ஸோ அவரை கேட்டால் நீலாம் எனக்கு போட்டியே இல்லைடா அப்படின்னு அங்கேருந்து அங்கேருந்து. ஸோ லைக் எனக்கு வந்து அந்த விஷயத்தெல்லாம் லைக் அம்ரிஷை ரொம்ப ரசிப்பேன் நான். லைக் ரொம்ப அவனே ஒரு ராஸ்கல் தான், லவபிள் ராஸ்கல் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ என் தம்பி மாதிரி ரொம்ப ரசிப்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த பெஸ்ட் அம்ரிஷ். wholeheartedly I'm wishing you and I'm wishing the whole team to have a big success through this film. And producer sir, என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் வணக்கம் டைரக்டர் சித்திக் சாருக்கு. அவருடைய அனைத்து படங்களும் பார்த்துருக்கேன். எனக்கு மனசு கொஞ்சம் சோர்வாக இருந்தால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் படத்தை போட்டு பார்ப்பேன். ஒரு 10 சீன்லேயே டோட்டலாக எல்லா கவலையும் பறந்துடும். அந்தளவுக்கு அவருடைய ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிக்கும். திரைக்கதை மன்னன் அவர், அவருடைய திரைக்கதை ரொம்ப பிடிக்கும். அடுத்து அரவிந்த் சாமி அவர்கள். ஆண்களே பொறாமைப்படும் ஒரு ஹீரோ அவர். அவர் என்ன தான் தனி ஒருவன் போகன் அப்படின்னு வில்லனா பண்ணியிருந்தாலும் எந்த பெண்களும் அவரை வில்லனா பார்க்கல, ஹீரோவை தான் பார்த்தாங்க. அதனால தான் அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பிச்சார். இப்போ அடுத்து ஆண்பால் பெண்பால் எல்லா பாருக்கும் பிடித்த பால் ஆமலாப்பால். அவங்க சொன்ன மாதிரி ஒரு 5-6 வருஷமாக ஒரே மாதிரி இருக்காங்க. இன்னும் 10-12 வருஷமாக நீங்கள் அப்படியே இருங்க. அப்புறம் ப்ரொடியூசர் முருகன் சார் போய் சொல்லணும். நான் இயக்குனர் முருகதாஸ், ஆர் சுந்தரராஜன், ஹீரோ சசிகுமார், நண்பர் ரமேஷ் கண்ணா, எல்லோரும் ஒரே ஃப்ளாட். இதில் முருகன் சார் அதே ஃப்ளாட்டு தான். அங்கே சொன்னாங்க, அப்போ ஃபஸ்ட்டு அறிமுகம் சொன்னாங்க இங்கே தான் அடிதடி முருகன் இருக்காருன்ட்டு. ஆனால் அடிதடி முருகன்னா கொஞ்சம் பகிர்ந்துச்சு. பட்டாசு பாலு மாதிரி, பான் பிராக் ரவி மாதிரி, ஏன்னா அடிதடி முருகன்ட்டு. அப்புறம் சொன்னாங்க ப்ரொடியூசர். நாங்கள் பேர் தான் அப்படி, பழகி பார்த்தா ரொம்ப ஒரு குழந்த மாதிரி அவர். அதே ஃப்ளாட்டில் இதில் வேடிக்கைன்னா அதே ஃப்ளாட்டில் தான் மைக்கேல் ராயப்பன் சார் இருக்கார். எப்படி படம் பண்ணணும்னா மைக்கேல் ராயப்பன் சார் இவர்கிட்ட கேட்டு படம் பண்ணியிருந்தாலும் அன்றைக்கி புலம்பிக்க அவசியம்னு நினைக்கிறேன். முருகன் சார் வந்து பிளான் பண்ணி படம் பண்ணுறவர். இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வர நிறைய தயாரிப்பாளர்கள் இவர்கிட்ட கற்றுக்கிட்டு படம் பண்ணணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து மிகப்பெரிய வசூல் அடைந்து அடுத்த படத்திற்கு அரவிந்த் சாமி சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்து ஆரம்பிக்க வேண்டும். அந்தளவுக்கு இந்த படம் மிகப்பெரிய வசூல் அடைய வேண்டும் என்று வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். பாடல் வெளியீட்டு விழா திரை முன்னோட்டத்திற்கு வருகை தந்து அனைவரும் ஆராதித்து கொண்டிருக்கும் அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, திரையுலக பெரியோர்களே, சகோதர தயாரிப்பாளர் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தம்பி முருகன் அவருக்கு ஒரு அடைமொழி இருக்கிறது. இப்பொழுது பாஸ்கர் ஒரு ராஸ்கல் படைக்கும் போது அந்த அடைமொழியை தள்ளிட்டு பாஸ்கர் ஒரு ராஸ்கல் முருகனை பற்றி சொல்ல வேண்டும். அவர் அடிக்கடி என்னோட தொடர்பு கொள்ளும்போது சகோதரர் நடிகர் அரவிந்த் சாமியை பற்றி சொல்லிக்கினே இருப்பார். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு ஈரமனம் ஈகை குணம் கொண்ட அரவிந்த் சாமி போன்ற நடிகர்கள் இருப்பதால் தான் ரொம்ப சந்தோஷத்தில் இந்த திரையுலகம் இன்னும் ஒரு படி மேலோங்கி முன்னேற செல்லக்கூடிய அளவுக்கு
அவருடைய இந்த படத்துடைய அவருடைய பங்களிப்பு மிக சிறப்பாக இருந்தது. காரணம், காசு கேட்காமலேயே படத்தை முடித்து கொடுத்த அந்த மகாபானுவனை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே கண்கள் பணிக்கிறது. திரையுலகின் சார்பாக உங்களுக்கு நன்றி சார். அதோடு மட்டுமல்ல, தம்பி பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி இத்தனை ஒரு வரிசையான பேர்கள்லாம் சொல்லி அவர்கள் உதவியால் தான் இந்த படம் முடித்தேன். நான் கூட ரொம்ப என்னடா இப்படி பண்ணுற, நிறைய செலவு பண்ணுறியடா அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். இப்போ வந்து மார்க்கெட் ரொம்ப கம்மிடா, தமிழ்நாட்டில் இருக்கிற வசூல் ரொம்ப கம்மியாக போயின்னு இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாரான்னு சொல்லின்னு இருப்பேன். அப்படி சொல்லும்போது எப்படா முடிக்க போகிறான்னு நினச்சின்னு இருந்தேன். இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ரிச்னஸ், டைரக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சித்திக் சாருக்கு. இந்த படத்துக்கு வந்து உதவி செய்த அத்துணை நல்ல இதயங்களுக்கு என்னுடைய சமர்ப்பணமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படிப்பட்ட நல்ல இதயங்கள் இருக்கிற போது தான் திரையுலகம் மீண்டும் மலரும் செழிக்கும் என்று சொல்லிக்கிறேன். அதோடு மட்டும் இல்லாமல் ராசியான ஒரு குழந்தை இந்த படத்தில் இருக்குது. என்னுடைய தெரி படத்தில் தான் அது அறிமுகமாச்சு, நைனிகா. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி இருக்குது. அதுக்கு அந்த குழந்தையினுடைய ஒரு உந்துதலும் அதற்கு ஒரு காரணம். அம்பரீஷ் படத்திலேயே ஒரு பெரிய, அதாவது ஹம்னால முணுமுணுக்கிறது பாடல்களை, அந்த அம்பரீஷை உள்ளடக்கிய அந்த தம்பி திரையுலகில் வந்து நீ ரொம்ப பெரிய ரவுண்ட் வருவ. அதுக்கு வந்து இந்த பாடல்களை கேட்கும் பொழுது என் சிந்தை நெகிழ்ந்தது, செவி குளிர்ந்தது. ஆகவே அங்கிங்கனாதபடி எங்கும் இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீசி பறக்கும். மீண்டும் சொல்கிறேன், இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்களுக்கும், குறிப்பாக அரவிந்த் சாமி சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திரையுலகம் உங்களுக்கு வந்து எந்த வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை நாங்கள் செலுத்துகின்றோம். இந்த மாபெரும் வெற்றியடையும் தம்பி முருகா, பாஸ்கர் ஒரு ராஸ்கல் முருகா, மிகப்பெரிய வெற்றி இருக்குதுடா, அதில் நல்லா தெரியுது. ஆகவே இதை பயன்படுத்தி இன்னும் மேலே மேலே நல்ல நல்ல படங்களை நீ தந்து திரையுலகில் உன்னுடைய திறமைக்கு ஒரு பெரிய அடித்தளம் இந்த படம். எனவே வெற்றிக்கு வாகை சூடி இந்த படம் அங்கிங்கனாதபடி பட்டி தொட்டி இங்கு வெற்றி வாகை சூடி வர என்னுடைய ஆத்மார்த்த மகிழ்வையும் நெகிழ்வையும் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களே, பாண்டிச்சேரியிலேருந்து என் மகன் அம்ரீஷின் அழைப்பை ஏற்று உங்கள் எல்லா வேலைகளையும் ஒத்தி வைத்து இவ்வளோ தூரம் இங்கே வந்து இந்த மாபெரும் விழாவை வெற்றி செய்த உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த பிரம்மாண்டமான விழாவை நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் முருகன் அவர்களே, அவரை பற்றி எல்லாரும் இங்கே போற்றி போற்றி பேசினாங்க. படம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இட்ஸ் எ டீம் ஒர்க். ஒருத்தரால் செஞ்சிட முடியாது. அப்படியானது அவர் முதலுக்கே பிளான் பண்ணாமல் ஒரு படத்தை எடுக்கணும்னு அவர் தைரியமாக இறங்கினாருன்னா முதல்ல அந்த கதையை சொல்லணும். அவர் தேர்ந்தெடுத்துட்ருக்கிற அந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கை. இன்னொன்று விஜயன் அவர்கள் சொன்னார், அவ்வளவு பிரமாதமாக சாப்பாடு போடுவாருன்ட்டு. அந்த சாப்பாடு ஒன்று தான் போருன்னு சொல்கிற விஷயம். அதில் நீங்கள் எல்லாருடைய மனசை கவரலாம். பணம் தன்னால் வந்துருங்க, முருகன் சார் கொடுத்துருவார். சாப்பாடே இவ்வளோ பிரமாதமாக போடும்போது நாளைக்கு பணம் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற அந்த மனசு சொல்லும். அவருக்காக உதவி செய்ய இங்கே எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்திருக்காங்க. இந்த வெற்றி விழாவில் அவங்க எல்லாருக்கும் பங்குண்டு. அவங்க எல்லாரும் சேர்ந்து முருகன் சாரை ஏற்றி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஒரு நம்பிக்கை, ராஜன் சார் சொன்ன மாதிரி, அவர் பணம் இல்லாமல், பொது பணம் இல்லாமல் ஆரம்பித்தா கூட இந்த பணம் வந்துருங்கிற நம்பிக்கை அவங்க எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு ரொம்ப அருமையாக ராஜன் சார் சொன்னார். கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இந்த சப்ஜெக்ட் அப்படியான ஒரு சிறப்பான சப்ஜெக்ட். முருகன் அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரெண்டாவது சித்திக் அவர்கள், இன்றைக்கி நம்ம
இயக்குனர் திலகம் பாலச்சந்தர் அவர்களை மிஸ் பண்ணுறோம், ஸ்ரீதர் அவர்களை மிஸ் பண்ணுறோம், கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களை மிஸ் பண்ணுறோம், பீம்சிங் சார் அவர்களை மிஸ் பண்ணுறோம். இவங்க எல்லாம் வந்து ஹீரோ ஓரியன்ட் மட்டும் இல்லை, ஹீரோயின் ஓரியன்ட் பிக்சர்ஸ் கூட எடுத்திருக்காங்க. பெண்களை வைத்து சிறப்பான கதைகளை அமைச்சு பண்ணுற டைரக்டர்ஸில் ஒருவர் சித்திக் அவர்கள். அவர் சொன்னார் என்னுடைய ஃபேன் அவர்னு, பட் அவருடைய பல படங்கள் நான் பார்த்துருக்கிறேன். ஹீ இஸ் அ டைனமிக் டைரக்டர். அவருடைய ஸ்க்ரீன் பிளே அற்புதமாக இருக்கும். என்னை போன்ற நடிகைகள் மறுபடியும் அவருடைய டைரக்ஷனில் நடிக்கணுங்கிற ஒரு ஆசையை தூண்டுபவர் சித்திக் அவர்கள். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மிஸ்டர் சித்திக். அடுத்தது இந்த படத்தின் கதாநாயகன், தி ஹேண்ட்ஸம் ஹீரோ மிஸ்டர் அரவிந்த் சுவாமி அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் அவர்கள் போன்ற ஒரு சீரீஸில் இவரும் வராருன்னு நினைக்கிறேன். அட்வான்ஸ் வாங்காமல் ஒர்க் பண்ணுற அந்த மாபெரும் நடிகர்களில் இவரையும் நம்ம சேர்த்து விட்டுடலாம். ஏன்னா ப்ரொடியூசரோட கஷ்டங்கள் அவர் நல்லா புரிஞ்சிருக்காரு. முக்கியமாக அவரை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா, முருகன் அவர்களுடைய ஹெல்த்தை காப்பாற்றிருக்காரு. எப்போவுமே பணம் பணம் பணம்னு ஹீரோஸ் டென்ஷன் கொடுக்கும்போது தான் ஒரு ப்ரொடியூசருக்கு டென்ஷன் ஆகி பிபி சுகர் எல்லாமே ஏறுறது. அதை குறைச்சி அவருடைய ஹெல்த்தை காப்பாற்றிருக்காருன்னா அதுவே பல மடங்கு அவருக்கு வெற்றிகளை குவியும். நடுவில் ஒரு காலகட்டத்தில் அவருக்கு படங்கள் இல்லைன்னு சொன்னாங்க. அதான் தளராமல் திருப்பி நம்ம வருவோம். அவருடைய ஸ்டைலே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அவர் பாடி லாங்குவேஜ் நான் பார்த்துருக்கேன். இந்த போகன் படத்தில் ஒரு டிப்ளமேட்டிக் ஹேண்ட்லிங், ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஆக்டிங்னு சொல்லலாம். அலட்டிக்காமல் மார்க்கை தட்டுற ஒரு ஹீரோன்னா அது அரவிந்த சுவாமி அவர்கள் தான் சொல்லுவேன். கீப் இட் அப். அடுத்தது அமலா பால். மலையாளமாக இருந்தாலும் தமிழில் ஒரு கிரிவலம் வராங்க. ஷி இஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட், சட்டில் ஆர்டிஸ்ட். ரொம்ப தைரியமான ஒரு நடிகைன்னு சொல்லலாம். நீண்ட கால் நீடிக்கக்கூடியவர் இந்த தமிழ் உலகத்தில்னு சொல்லலாம். என்னுடைய வாழ்த்துக்கள். இனி அடுத்தது மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், எல்லா கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே தாய் இல்லையா, இந்த விழாவின் கதாநாயகன். எல்லாரும் சொல்லியிருக்காங்க, இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாரும் ஒவ்வொரு இந்த சிடி ரிலீஸ் போதும், இந்த விழாக்கள் போதும் என் மகனை இந்த விழாவின் கதாநாயகன்னு சொல்லிட்டு வாழ்த்தும் போது இந்த தாயுள்ளம் நெகிழ்கிறது. நான் இப்போ நிற்கிறது 3வது மேடை. என் மகன் வந்து இந்த 3வது மேடையில் என்னை தாயாக இங்கே வந்து நிறுத்தியிருக்கேன். நான் 200 படம் நடித்தா கூட அது வேறு விஷயம். ஆனால் ஒரு மகன் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து திருப்பி ஒரு இசையமைப்பாளராக நின்று இந்த 3வது மேடையில் ஒரு சிறப்பான ஒரு விழாவில் என்னை இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இப்படி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணதுக்கு அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் மகன் வந்த கதை என்னென்னா, 5 வயசு குழந்தை ஒரு மக்கை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டு இருப்பான். நான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது தாளத்தில் 5வது வயசில் தாளத்தில். சரி ஓகேன்ட்டு ஒரு சின்ன கேசியும் வாங்கினேன். அந்த குட்டி விரல்கள், அந்த நீண்ட விரல்கள் வச்சு டைமிங்கில் வாசிப்பாப்பில். ஓ இஸ் டூயிங் வெல்ன்ட்டு டான் பாஸ்கோவில் 10வது கிளாஸ் படிக்கும்போது ஐமீடியாவில் மியூசிக்கில் சேர்த்தேன். ஒரு 3 மாதத்தில் கற்றுக்க வேண்டியது ஒரே மாதத்தில் கற்றுக்கிட்டு சர்டிஃபிகேட் வாங்கினாப்புல. அதுலேருந்து மியூசிக்கல்ஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்டுக்கு போனேன். 6 மந்த்ஸில் பண்ண வேண்டிய கிரேடு வந்து 2 மந்த்ஸில் முடிச்சுட்டாங்க. அங்கே உள்ள மாஸ்டர்ஸ் எல்லாம், அம்மா நாங்கள் ஒன்று சொல்லிக் கொடுக்கணும், இவர் அதுக்கு மேலே என்னமோ ஒன்று செய்கிறாருமா, என்னமோ செய்கிறாரு, எங்களுக்கு தெரியாத ஒரு டியூன்கள் போடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு பியானோ வாங்கினேன், பெரிய பியானோ. அதில் வச்சு டே அண்ட் நைட் வாசித்து அற்புதமான 11 டியூன்ஸ் போட்டார். அந்த 11 டியூன்ஸை நான் கேட்கும்போது சினிமேட்டிக்காக இருக்கேன், இதை ஏன் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது? ஒரு ஆர்டிஸ்ட்னா ஆர்டிஸ்டாக தான் இருக்கணுமா? மேபி ஹி லைக்ஸ் மியூசிக் அப்படின்னு சொல்லி அந்த 11 டியூன்ஸையும்
நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பெரிய எழுத்தாளர்களை வச்சு எழுத வைப்போமேன்ட்டு வைரமுத்து அவர்கள், கண்மணி சுப்பு அவர்கள், ஸ்நேகன் அவர்கள், மோ மேத்தா அவர்கள் போன்றவங்களை எல்லாம் கூப்பிட்டு பாடல்களை எழுதி வச்சு, அதுக்கப்புறம் இதை ஏன் சிறப்பான ஒரு லெஜண்ட்ஸை வச்சு பாடக்கூடாது அப்படின்னு எஸ்பிபி அவர்கள், கார்த்திக் அவர்கள், விஜயசுதாஸ் அவர்கள், அது போன்ற மனு அவர்கள், சுஜாதா அவர்கள், அனுராதா ஸ்ரீராம் எல்லாரையும் கூப்பிட்டு எங்கள் ரோஹிணி ஸ்டுடியோ, நான் அம்பரேஷ்காக ஒரு ஸ்டுடியோ க்ரியேட் பண்ணேன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ. அதில் ரெக்கார்ட் பண்ணி அதில் 4 லாங்குவேஜஸில் எடுத்தேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம். அதை 44 பாட்டை உருவாக்கி இதே ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பொழுது கலைஞர் அவர்கள், கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அவருடைய தலைமையில் இந்த 4 சிடியும் வெளியிட்டேன் காமராஜர் அரங்கத்தில். பாலச்சந்தர் அவர்கள் தமிழ் பெற்றுக்கொண்டார், தெலுங்கு முரளி மோகன் அவர்கள், ஹிந்தி சுப்பராம ரெட்டி அவர்கள், மலையாளம் ஹரிஹரன் டைரக்டர் அவர்கள். இவங்க 4 பேரும் இந்த 4 சிடியும் அவங்க வாங்கிறதும் இவர் கொடுக்கறதும், அவங்க அத்தனை பேரும் கொடுத்த அந்த வாழ்த்துக்கள், முக்கியமாக கலைஞர் அவர்கள் இந்த ஏஆர் ரெஹமான்னு சொல்கிறாங்க பாருமா, அந்த இடத்த பிடிப்பாய்வான் அப்படின்னு அன்னைக்கு சொன்னார். அதே போல் பாலச்சந்தர் அவர்கள். இன்னொரு இதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஒரு படம் வேறு எடுத்தேன். அவர் ஹீரோவாகவும் மியூசிக் டைரக்டராகவும் 2 வித்தையும் கற்றுக் கொடுத்தேன். 2மே சமத்தாக கற்றுக்கிட்டாப்புல. நல்லா பண்ணார் படம். ஆனால் அந்த அளவுக்கு வெற்றி பெறலை அந்த படம். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் அரவிந்த் சாமி சாருக்கு எப்படி கேப் வந்ததோ அது மாதிரி ஒரு 5 வருஷம் கேப்பு. இந்த புள்ள அப்செட் ஆகி கடைசியில் இட் டுக் அ டெசிஷன். ஐ ஃபீல் இட்ஸ் அ ரைட் டெசிஷன். நான் அம்மா ஒரு மியூசிக் டைரக்ஷனில் இறங்க போகிறேன். சரி கண்ணா, உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நைட் அண்ட் டே யோசனை பண்ணி டியூன்ஸ் போட்டு அந்த பொட்டியை தூக்கிட்டு ஹி லேண்டட் இன் ஆர்பி சௌத்ரிஸ் ஆஃபீஸ். அவருடைய டேலண்ட்ஸை காமிச்சு அங்கே டைரக்டர் அண்ட் மொட்டை சிவா ஹீரோ டான்ஸ் மாஸ்டர் அவர் எல்லாருமே சேர்ந்து அமரேஷுக்கு ஒரு லைஃப்பை கொடுத்தாங்க அந்த டியூன்ஸை கேட்டு. அந்த படத்தில் வர அந்த ஹரஹர மகாதேவோ, முக்கியமாக ஆடலுடன் பாடல், அது இந்த லெஜண்ட் எம்எஸ் விஸ்வநாதன் அவர்கள் செஞ்ச பாட்டு உனக்கு கொடுத்துருக்காங்கப்பா, அது கிட்டையாவது நீ போகணும், இல்லைன்னா விட்டுரு. இல்லைம்மா நான் பண்ணுறேன், நீ கேளு. பண்ணார், அற்புதமாக பண்ணார். எம்எஸ்வி சார் இருந்தால் கட்டி அணைச்சிருப்பார். அதோட இந்த வேலுமணி சார் அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் அது. குடியிருந்த கோவில், எம்ஜிஆர் அவர்கள் ஆடின பாட்டு, பெரிய ஹிட் சாங்கு. அது இப்போ சங்கர் கணேஷ் அவர்கள், அவருடைய மாப்பிள்ளை தான் அவர், கட்டி பிடிச்சிக்கிட்டு, அம்மா எங்கள் மாமனார் படத்தில் வர எம்எஸ்வி பாட்டை உங்கள் பிள்ளை இவ்வளோ அருமையாக போட்டிருக்காரேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொன்னார். இதெல்லாம் படங்களை நடிக்கலாம், எழுதி கொடுத்து நம்ம அதை மனப்பாடம் பண்ணி நடிக்கலாம். ஆனால் மியூசிக்குங்கிறது உடம்புலேருந்து மனதுலேருந்து அந்த மெதடிலேருந்து வர வேண்டிய ஒரு ஜீவன், ஒரு கலை. அந்த கலைத்தாயுடைய ஒரு வாழ்த்துக்கள் இருந்தால்தான், ஆசீர்வாதங்கள் இருந்தால்தான் அது செய்ய முடியும். அது மட்டுமல்ல, அந்த குழந்தை பிஹேவ் பண்ணுற விதம் கூட இட்ஸ் ஆடிங் டு தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எப்போவுமே அவன் தலை குனிஞ்சு தான் இருப்பான், கை கட்டின்னு தான் இருப்பான். அவன் டேலண்ட்ஸ் மேலே அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை. நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணுவான், சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் உடம்புக்கு எடுத்துக்கிட்டு வாட்டிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான், தான் நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக. அது தொடரட்டும் என்று என் மகனுக்கு இந்த விழாவில் கூறிக்கொண்டு, இப்படி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த இண்டஸ்ட்ரியை தாங்குறாங்க, அவனை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் தாங்கும்போது அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சந்தோஷம் இன்னும் பல மேடைகளில் தொடரும் கண்டிப்பாக என்று வேண்டிக்கொண்டு, எனக்கு இப்படி ஒரு அற்புத சந்தர்ப்பத்தை அளித்த பெரியோர்கள் அனைவருக்கும், என் கணவர் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காரு, ஏன்னா பிள்ளையும் அம்மாவும் கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையிட மாட்டார். அந்த ரூட்டு கொடுத்ததே அந்த கடவுள் தான். நாளைக்கு சொல்ல முடியாது, கதாநாயகனா அவனுக்கு மனசு தோணுச்சுன்னா 2மே பண்ணிட்டு போகட்டும், அது அவனுடைய டெசிஷன். அதனால் இப்போ எடுத்துகிட்ருக்கிற இந்த தொழில், இந்த மியூசிக் டைரக்ஷனில் ஸ்ட்ராங்காக நிற்கணும் அம்ரீஷ் என்று கூறிக்கொண்டு,
எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அழைத்த இந்த இப்படி ஒரு பெரிய மேடையை அமைத்த அண்ட் முக்கியமாக மீனா என்னோட நிறைய படங்கள் மாமன் மகள் போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க பொண்ணை பார்த்தா அவங்கள பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது. அந்த பொண்ணு என்ன போடுறா அந்த தெரி படத்தில் பார்த்தேன் நான். இப்போ இதுலேயுமே இந்த சாங் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் சித்திக் சார் எடுத்திருக்காரு. அந்த லேடிஸுக்குள்ள சென்டிமெண்ட் மதர் அண்ட் டாட்டர் சாங்கு என் சன்னு போட்டோடனே அம்மா இதை கேள எப்படி இருக்கு அண்ணா நீ போடுறது ஒரே தடவை தான் டியூன் போடுவோம், அது கரெக்டாக இருக்கும், அதில் செகண்ட் டேக்குங்கிறதே கிடையாது. அவ்வளவு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்து பண்ணியிருக்கா. என்ன தைரியம் அந்த பாப்பாவுக்கு. நாளைக்கு ஒரு சொல்ல மாதிரி ஐஸ்வர்யா ராய் லெவலுக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மீனா கூடவே இருந்து எல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. மீண்டும் மீண்டும் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த பெரியோர்கள் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கங்களை என் சார்பிலும் என் மகன் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஸ்கல் முருகன் சொல்ல வந்தேன். ஏன்னா அடிதடி முருகன் முன்னால் அது இப்போ ப்ரொமோட் ஆகி ராஸ்கல் முருகன்னு எல்லாரும் அன்பாக கூப்பிட்ற அளவுக்கு தம்பி முன்னேறி இருக்கான். இந்த படம் ஆரம்ப நாளில் ரமேஷ் ரெட் கார்பெட் ரமேஷ் நானும் தான் சித்திக்க பார்த்து என் கையால் முதல்ல அட்வான்ஸை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வேண்டிய உதவிகள்லாம் பண்ணோம். அவரும் பண்ணோம், நானும் பண்ணோம். அவன் சொன்ன லிஸ்ட்டு பூரா நல்லா. எனக்கு சினிமாவில் 4 காசு கூட கையில் இல்லாமல் படம் எடுக்க முடியும் என்றால் அது முருகன் தான். 5 கோடியோடு வந்து படம் இழுக்க முடியாமல் போனவனும் இந்த சினிமாவில் இருக்கிறான். அதற்கு காரணம் முகராசி, வார்த்தை சுத்தம், வாங்கிய பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம். வாங்கும் போதே இதுக்கு கொடுக்க கூடாதுன்னே வாங்குறான். வாங்குற பணத்தில் பாதி நிலத்தை ஊரில் வாங்கினா ஃபைனல் செட்டில்மெண்ட்டில் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கான். இந்த சினிமா கெட்டு போனதுக்கு இதுதான் காரணம். நான் கடைசியாக ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். கே ராஜன்னா வெளிப்படையாக பேசுகிறவன்னு எல்லாருக்கும் தெரியும். நிறைய சினிமாவில் நான் இழந்திருக்கேன். எங்கேயோ சம்பாரித்த பணத்தை கொண்டாந்து இங்கே இழந்திருக்கேன். 10 காசு கூட நான் லாபம் அடைந்தவன் இல்லை. 3 கோடி என்னுடைய இழப்பு மொத்தத்தில். ஆனால் அந்த சினிமாவுக்காக விசிடி எடுத்து போராட்டம், பர்மா பசாரில் அரெஸ்ட் ஆகி 5 நாள் ஜெயிலு, எடுத்த படத்துக்கு நான் ஜெயிலுக்கு போகிறேன். ஹேராம் எல்லாருக்கும் தெரியும். அப்படி ஒரு தியாகத்தை இந்த சினிமாவில் செஞ்சது இப்போ செஞ்சிருக்கிறத நான் பெரிய தியாகம்தான். நான் நல்லா இருக்கணுன்றதை விட முருகன் நல்லா இருக்கணும்னு சாமியை டெய்லி கும்பிட்டுக்கிறேன். ஏன்னா அந்த படம் வெற்றி பெற்றா திருப்பி எங்கள் பணம்லாம் வரணும். அவன் அடுத்த பணம் எடுக்கணும், நிச்சயம் எடுப்பான். நிச்சயம் இப்போ 2 படம் கமிட் பண்ணியாச்சு. முருகன் இப்பொழுதே 2 படம் கமிட் பண்ணியாச்சு. ஒன்று நம்ம அரவிந்தசாமி கே.எஸ். ரவிக்குமார் டைரக்ஷனில். ஓகே சார், அரவிந்த் சாமி தான் கேட்குறேன். ஆமான்ட்டார். ஏன்னா இந்த பப்ளிக்கில் கமிட் பண்ணிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். அது அடுத்து இன்னொன்று நம்ம பிரபுதேவா. அது என்ன, முருகன் நடந்து கொண்ட முறை, நாங்கள் எல்லாம் செய்த உதவி, அவன் மேலும் மேலும் அவன் 2 குழந்தைகளை பார்த்து தான் நான் இந்த உதவியெல்லாம் பண்ணேன். அந்த குழந்தைங்க நல்லா இருக்கணும் என்பதால் தான் பண்ணேன். இப்போ அம்பரீஷ், தம்பி அம்பரீஷ், இந்த நம்முடைய நாட்டில் நல்ல கதாநாயகியாக விளங்கிய ஜெயசித்ராவுடைய மகன். அற்புதமாக தம்பி பாடல்கள் போட்டிருக்கு, இசையமைச்சிருக்கு. சின்ன வயசு, அநேகமாக ஒரு 25 வயசுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல அது அதை விட அமைதியும் அன்பும் அடக்கமும் அந்த தம்பியை மேலும் மேலும் இந்த தமிழ் உலகில் உயர்த்தும். அதுக்கு இந்த பாட்டுக்களே, நாம் பார்த்த இந்த பாட்டுக்கள், கேட்ட பாட்டுக்கள், மகிழ்ந்த பாட்டுக்கள், அனுபவித்த பாட்டுக்கள் நிச்சயமாக தமிழகத்து மக்களின் உள்ளங்களில் பதியும், பாயும், இன்பம் பாயும். ஆகவே அந்த தம்பி மேலும் மேலும் வந்து ப்ரொடியூசருக்கு ஹெல்ப்பாக பண்ணணும். லண்டனில் போய் தான் எனக்கு பாட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. குடும்பத்தோடு போய் லண்டனில் உட்காந்துக்கிட்டு மியூசிக் போடன்னு 2 மியூசிக் போட்டு 2 பாட்டு கூட 15 நாளில் போடாத டைரக்டர் இருக்காங்க. தமிழ் மண்,
தமிழ் மண்ணில் இல்லாத இசை இல்லை, தமிழ் மண்ணில் கிடைக்காத ராகங்கள் இல்லை, லண்டன்ல போய் கிடைக்க வேண்டியதில்லை. ப்ரொடியூசரை பாழாக்காத, ப்ரொடியூசருக்கு வேதனையை கொடுக்காத. ப்ரொடியூசர் வாழ்ந்தால் சினிமா உலகம் வாழும். ப்ரொடியூசரை சித்திரவதை பண்ணாதீங்க. என்னுடைய அரவிந்தசாமி 2 விஷயத்தை நான் பாராட்டி, எனக்கு உரிமை இருக்கிறது, நான் வெளிப்படையாக பேசுபவன். இந்த சினிமா உலகில் சுயநலமாக எங்குமே நடந்து கொண்டதில்லை. நான் போட்ட சண்டையெல்லாம் அடுத்தவர்களுக்காக, எனக்காக அல்ல. நான் அடைந்த நஷ்டம் அத்தனையும் அடுத்தவர்களுக்காக, எனக்காக அல்ல என்பதை பல பேர் உணர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அதனால் உரிமையோடு பேசுகிறேன். அரவிந்தசாமி அவர்கள் அட்வான்ஸ் வாங்கவில்லை என்று அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார்கள். நீங்களும் கரங்கு தட்டினீர்கள். ஒரு ஹீரோ 2 படம் சக்சஸ் ஆச்சு சார். அடுத்து 3வது ஒரு ப்ரொடியூசரை தேடி போனா 1 கோடி அட்வான்ஸ் சார். அந்த 1 கோடி அந்த ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கி கொடுத்தார் சார். 85 லட்சம் தான் கிடைச்சது. அதோட இன்னொரு 15 போட்டு 1 கோடி அட்வான்ஸ் கொடுத்தார். 8 மாசமாக பாதி படம் முடிஞ்சு இன்னும் படம் முடியல, ஆரம்பிக்க முடியல. ஏறக்குறைய 1 கோடி கடன் 1.5 கோடியா நிற்குது சார். இன்னைக்கு படம் மூவ் ஆகல. ஏன்னா நான் வேண்டி கேட்ட, காலில் விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த அட்வான்ஸை வாங்கி என்னதான் பண்ண போறோம்? ப்ரொடியூசருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நல்லா வரும், எல்லாமே நல்லா வரும், நீங்களும் நல்லா இருப்பீங்க என்பதை சொல்வது மட்டுமல்ல. எனக்கு இன்னொரு உதாரணம் அரவிந்தசாமி, அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார். ஒரு நாள் நான் கொச்சியில் ஷூட்டிங் இந்த படத்துக்காக நான் போயிருந்த போது அரவிந்தசாமி ஒரு 2 மணி நேரம் ஒரு விஷயம் சொன்னார். நாம் அரவிந்தசாமி அழகன் அரவிந்தசாமியை தளபதிகளை பார்த்தோம், பிறகு ரோஜாவில் பார்த்தோம், பம்பாயில் பார்த்தோம். அதுக்கு பிறகு அரவிந்தசாமி ஒரு 5-6 வருஷம் காணோம். எங்க போனார் இவ்வளவு பெரிய அழகன், ஆணழகன் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த உண்மையை எனக்கு கொச்சின்ல சொன்னாரு. சொன்ன தப்பு. ஏன்னா இந்த மனித உலகம், மனித இனம் ஒன்று நாம் வறுமையில் வாடிவிட்டோம், கெட்டுவிட்டோம், உடல் நலம் போய்விட்டது என்று மனம் நொந்து நொந்து அழிந்து போவதை விட என் அரவிந்தசாமியை போல கஷ்டம் வருகிற போது நிமிர்ந்து நின்று, துணிந்து நின்று, நான் வாழுவேன், மறுபடியும் வருவேன், இந்த திரையுலகில் ஹீரோவாக நடிப்பேன் என சொல்லக்கூடிய அந்த நிலையை மனித குலத்திற்கே ஒரு உதாரணமாக விளங்கிய ஒரு வாழ்க்கையுடைய துன்பம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. அதனால் அதிலிருந்து மீண்டு எழுந்து வந்து மீண்டும் இன்றைக்கு நமக்கு இன்பத்தை, மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிற அரவிந்தசாமி மேலும் மேலும் வளர வேண்டும், மேலும் மேலும் தயாரிப்பாளரை வாழ்விக்க வேண்டும். பலர் துரோகம் பண்ணலாம் சார், பலர் பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இனிமேல் அட்வான்ஸ் வாங்காமலே நடிங்க, எல்லாரும் கொடுத்துருவாங்க. எல்லாரும் அதை பண்ணா வட்டிக்கு கடன் வாங்க வேண்டாம்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. வட்டிக்கு கடன் வாங்காமல் இருந்தால், வட்டிக்கு கடன் வாங்காமல் படம் எடுக்க முடியாது சார், வாங்கணும். ஆனால் வாங்குற ப்ரொடியூசர்ஸ் இந்த வட்டி கொடுக்குற யாரும் கொடுமைக்காரன் இல்லை. யாரோ ஒருத்தரை பற்றி சொல்லுவாங்க, அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஆனால் முருகனை போல முயற்சி, கடின உழைப்பு, மற்றவரிடத்தில் பணிந்து கேட்கிற விதம், எல்லாரும் இவர் வாஸ்தார ஆரம்பத்தில் என் தம்பி ரமேஷிலிருந்து என் பேரை சொல்லி எல்லாரும் பேரும் சொன்னார. அவர் நல்லா இருக்கணும், பழகிற முறையை வைத்து தான் சார் அவர் நல்லா இருக்கணும், எல்லாமே உதவி பண்ணாங்க. நமக்கும் அதுதான் பாடம். எல்லாரும் மற்றவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நாம் எல்லோரும் வாழலாம். சினிமா உலகம் வாழ வேண்டும் என்றால் ஹீரோக்களிலிருந்து, காமெடியனிலிருந்து, ஹீரோயினிக்களிலிருந்து வாங்குற பணத்தை எங்கேயோ கொண்டு போய் கொட்டி வைக்கிறத விட கொஞ்சம் படம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடித்தா ப்ரொடியூசர் நல்லா இருப்பான், படம் முடியும், வியாபாரம் ஆகும், ஒத்து போகும், சக்சஸ் ஆகும், சினிமா உலகம் நல்லா இருக்கும். அம்ரேஷ் நீ வாழ்க, ராஸ்கல் முருகன் நீ வாழ்க. இன்னும் பல படங்கள் எடுக்கணும், எங்களெல்லாம் காப்பாற்றணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். எல்லாரும் முருகன் அண்ணனை பற்றி பேசினாங்க. எப்பவுமே சிரிச்சிட்டே இருப்பாருன்னு கேஆர் சார் சொன்னார். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான மனிதர்களில் இண்டஸ்ட்ரியில் நான் பார்த்த வரைக்கும் எந்த டைம்லேயும் சோர்ந்து போகாமல், எவ்வளோ டென்ஷன் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் நம்மளையும் மகிழ்விச்சு சந்தோஷமாக பேசக்கூடிய ஒரு சில நண்பர்களில் முருகண்ணன் ரொம்ப முக்கியமானவர். அந்த தன்மை வந்து
இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப அவசியம், இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா எல்லா விஷயத்தையும் லைட்டாக எடுத்துப்பார். அந்த தன்மை மாறாமல் மிக சிறந்த படங்களை, மிக சிறந்த வெற்றிகளை அவர் தரணும்னு இந்த நேரத்தில் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் அரவிந்த்சாமி சார் எல்லோரும் சொன்னாங்க, ஷெட்யூல் பேமெண்ட் பற்றி சொன்னாங்க. அது இண்டஸ்ட்ரியில் இப்போ விஷால் ஆகட்டும், தயாரிப்பாளர் சங்கத்தில் எல்லாரும் நடிகர் சங்கத்தோட ஒத்துழைப்போடு ஒரு சில மாற்றங்கள் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வரணும்னு வேண்டிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு படம் ஆரம்பித்து அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைம் வந்து ஒரு 6 மாதமாக இருக்கலாம், 8 மாதமாக இருக்கலாம், இல்லை ஒரு 10 மந்த்ஸாக இருக்கலாம், இல்லை 14 மந்த்ஸாக இருக்கலாம். இதுக்கு நடுவில் ஒரு ஹீரோவுடைய பேமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இன்ட்ரெஸ்ட் வந்து பில்டப் ஆகிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஹீரோக்கு என்ன சம்பளம் தரோமோ அதுதான் அதிகபட்ச சம்பளமாக இருக்கும் ஒரு படத்தில். அதுக்கு ஈக்குவலாக வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறோம். அதுதான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியவே டோட்டலாக புல் டவுன் பண்ணி எந்த ஒரு ப்ரொடியூசருமே லாபம் சம்பாதிக்க முடியாமல், அது எய்தர் ஒரு நடிகருடைய சம்பளமாக இருக்கணும், இல்லை தயாரிப்பாளருடைய லாபமாக இருக்கணும், இல்லை மற்ற டெக்னீஷியன்ஸுக்கு கொடுக்கப்படுற சம்பளமாக இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் கணக்கில், ஒரு வட்டி கணக்கில் வந்து வெளியே போயிடுது. ஃபைனான்ஷியல் சைடும் அது பெரிய பேர்டன் தான். அந்த இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகிறங்காட்டி ஒரு ப்ரொடியூசர் திணறப்ப, ஒரு கட்டுறதுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு திணறப்ப அது ஃபைனான்ஷியல்ஸையும் அது வந்து பாதிக்குது. அந்த ஒரு சூழ்நிலை இல்லாமல் இனி வந்து ஃப்யூச்சரில் நம்ம படம் எடுக்கிறப்ப சிம்பிளாக காசு கொடுக்காம ஏமாற்றிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று ஆர்டிஸ்ட் சைடு வருது. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. ஒரு சூழ்நிலை வந்து வட்டி இவ்வளோ பில்ட் ஆகலைன்னா டெஃபினட்டாக ஒரு ப்ரொடியூசர் வந்து டிஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 80-90% கம்மி. அதையும் தாண்டி தவறுகள் நடந்தால் திருப்பி அந்த தயாரிப்பாளருக்கு எந்த ஒரு நடிகரும் டேட்டு தரப்போகிறது கிடையாது. அதனால் அந்த பயம் வந்து தயாரிப்பாளருக்கு இருக்கும். கண்டிப்பாக தப்பாக நடந்துக்க மாட்டாங்கிற நம்பிக்கையும் இருக்கும். நம்ம என்ன சொல்கிறோம், டப்பிங்க்கு முன்னாடி நீங்கள் வாங்குகிற பேமெண்ட்ஸ் வந்து டப்பிங் டைமில் வாங்கிட்டா அந்த 1 மாதம் 1.5 மாதத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் விழுகும் ஒரு ப்ரொடியூசருக்கு. அது ஒரு பெரிய சேவிங்காக இருக்கும். இது இந்த நேரத்தில் எல்லாருக்குமே அது ஒரு பாசிட்டிவிட்டி. ஒரு உதாரணமாக அரவிந்த்சாமி சார் பண்ணியிருக்காருங்கிறது கண்டிப்பாக அவருக்கும் வந்து இந்த எடுத்த டிசிஷன் வந்து ராங்குங்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது. அவரும் வெளியே வந்து இது நான் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறப்ப he should also be very happy and the producers also should benefit from the decisions what artist takes. ஸோ இந்த நேரத்தில் அது வந்து அரவிந்த்சாமி சாரை ஃபாலோ பண்ணி எல்லாருமே இந்த இதை ஃபாலோ பண்ணால் இண்டஸ்ட்ரி ஒரு 1 இயரில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள், இன்றைக்கி பேசப்படுற பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருங்கிறது இந்த நேரத்தில் நான் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். ப்ளஸ் த ஹோல் டீம், அமலா பால், நைனிகா அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட், சித்திக் சார். நான் ஃப்ரெண்ட்ஸ் டைமில் சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் போயிருக்கேன். அப்போ எனக்கு சினிமானே என்னன்னு தெரியாது. போயிட்டு ரொம்ப நேரமாக யார் டைரக்டர்னு நானும் அந்த ஆங்கிளில் நின்று இந்த ஆங்கிள் நின்று எல்லாம் பார்த்தேன். கண்டுபிடிக்கவே முடியல யார் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ஏன்னா அவ்வளோ அமைதியாக, ஒரு மைக்கும் இல்லை சார் கையில், அவ்வளோ அமைதியாக அந்த ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. ஜென்ரலாக ஒரு ஸ்பாட்டுக்கு போனவுடனே சவுண்டு வச்சே கண்டுபிடிச்சிடலாம் யார் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காங்கிறது. ஏன்னா அவ்வளோ அழகாக வேலை வாங்கிட்டு இருந்தார் சார். அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு அந்த ஸ்பாட்டை பார்க்குறதுக்கு. சாருக்கு என்ன தெரியாது, ஜஸ்ட்டு நான் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறேன். ரொம்ப ரசித்து பார்த்துருக்கோம் சார். உங்கள் எல்லா படங்களும் நான் பார்த்துருக்கேன், மலையாளம்லேருந்து தமிழ் எல்லாமே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த தமிழில் நீங்கள் படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நிறையா படங்கள் நீங்கள் தமிழில் ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்னு வேண்டிக்கிறேன். ப்ளஸ் த ஹோல் டீம். இந்த படம் வந்து முருகன் அண்ணனுக்கு மட்டும் இல்லை, இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் இது மிகப்பெரிய சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.